hello my dear children, welcome back to today's session. This is your Dharni Karthikeyan. Now we're going to start it is an amazing chapter of B block elements 1. Okay, B block elements ரெண்டு கேட்டகரியா செப்பரேட் பண்ணியிருக்கோம். 13th group and 14th group B block 1 ஆகும். And மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய 14, 15, 16, 17, 18லாம் B block elements 2 ஆகும் எடுத்திருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டரில் நமக்கு இந்த 1 B block element 1ல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக கொஷின்ஸ் எதுவும் ப்ரெடிக்ட் கேட்கல. பட் ஆனால் இந்த வருஷம் நமக்கு இந்த சாப்டர்லேருந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் நமக்கு இந்த சாப்டர்லேருந்து 2 கொஷின் ஆர் ஒரு கொஷின் அது கண்டிப்பாக நமக்கு வரும். ஓகே, 4 மார்க் ஈஸியாக கெயின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நாம் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸு, ஃபாலோஅப்ஸ், நோட்ஸ் இது எல்லாமே ரெகுலராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 4 மார்க் இந்த சாப்டர்லேருந்து எடுக்கிறது இட் இஸ் வெரி ஈஸி. ஓகே, ஸோ ரைட் நவ் வி கோயிங் டு ஸ்டார்ட் த டைரக்ட்லி with this chapter B block elements. Okay, so இந்த சாப்டருக்கான கம்ப்ளீட் PDF நோட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க, உங்களுக்கு டெலிகிராம் சேனல் ஓப்பன் ஆகும், அதில் உங்களுக்கு நோட்ஸ் அவைலபிள் இருக்கும். ஓகே ரைட். ஸோ இந்த சாப்டரை எனக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் கம்ப்ளீட்டாக லிசன் பண்ணணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். உங்களுக்கு நீட் ஸ்ட்ராட்டஜி ஆப் தமிழ் அப்படின்றது ஒரு சேனல் ஓப்பன் ஆகும், ஆப் ஓப்பன் ஆகும். அந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா TNVK NST boot camp இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பை ஃபார் ஃப்ரீ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் அப்படின்ற ஆர் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு மெசேஜ் ரீச் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த TNVK NST boot camp உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த TNVK NST boot campல நாங்கள் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிராஷ் கோர்ஸ்க்கான கம்ப்ளீட் வீடியோ லெக்சர்ஸ், அதுக்கான கம்ப்ளீட் நோட்ஸு, தென் ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே உள்ளே ப்ரெசென்ட்டாக இருக்குது. எல்லாத்தையும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒர்க்கை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வரதுக்கு நாங்கள் ரொம்பவே எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணுறோம். ஸோ தட் ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நவ் வி கோயிங் டு ஸ்ட்ரைட்லி ஸ்டார்ட் வித் த சாப்டர். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் அனாலிசிஸில் யூஸ்வலாக இந்த சாப்டர்லேருந்து நமக்கு ஒரு கொஷின்ஸ் இதிலேருந்து இருக்கும். பாருங்கள், 2023 ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் லெவல் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, 22ல், 21ல், சி 24, 25ல் கொஷின் கேட்கல. டெஃபினட்டாக 26ல் இந்த பார்ட்லேருந்து கொஷின் கேட்கறதுக்கு 90% சான்சஸ் இருக்குது. டோன்ட் மிஸ் இட், நல்லா லிசன் பண்ணிக்கோ. ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13th and 14th குரூப்போட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி டீட்டெயில்டாக கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் 13th குரூப் எலிமெண்ட்ஸ். நம்ம பீரியாடிக் டேபிளில் ஓகே 13th குரூப் எலிமெண்ட்ஸ், this is 13th group element, 14, 15, 16, 17 and 18th group or 0 group or inert gas group அப்படின்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இதில் 13th group elements அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா போரான் ஃபேமிலி என்னென்னு எடுத்துப்பீங்க. இட் இஸ் தட் போரான் ஃபேமிலி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, போரான் ஃபேமிலி. தென் கார்பன் ஃபேமிலி. ஓகே, பி பிளாக் எலிமெண்ட் 1ல போரான் ஃபேமிலி அண்ட் கார்பன் ஃபேமிலி பற்றின கம்ப்ளீட் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா ரைட். நெக்ஸ்ட் இதில் போரான் ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 13th குரூப் எலிமெண்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ இதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் எலிமெண்ட்ஸோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், general electronic configuration NS2 NP1, NS2 NP1 அதுதான் நம்ம ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர், மேம் எனக்கு எல்லா எலிமெண்ட்டுக்கும் அட்டாமிக் நம்பர் தெரியாது, நான் மெமரைஸ் பண்ணுமானா நோ நீட் டு மெமரைஸ் த அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் எதுவுமே மெமரைஸ்லாம் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, தென் அட்டாமிக் நம்பர் மெமரைஸ் பண்ணாமல் நான் உங்களுக்கு கொடுக்குற ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு யூஸ் பண்ணனா அட்டாமிக் நம்பர் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும், நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ பாருங்களேன், போரான் அட்டாமிக் நம்பர் பீரியட் நம்பர் 2. ஓகேவா, அலுமினியம் 3rd பீரியட், gallium 4th period, indium 5th period, thallium 6th period.
இப்படி எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. போரானோட அட்டாமிக் நம்பர் தெரியும். மோஸ்ட்லி அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் பீரியட் கூட அட்டாமிக் நம்பர் தெரியாம ஒரு காம்பனன்ட் இருக்காது இல்லையா? ஸோ போரானோட அட்டாமிக் நம்பர் 5. ஓகேவா? ரைட், ஒரே நிமிஷம். போரானோட அட்டாமிக் நம்பர் 5. ஓகே, ஃபைன். அலுமினியம்க்கு எனக்கு தெரியாது மேம், எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஓகே, இதுக்கு என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் பீரியட்ல ஒன்லி 2 எலிமெண்ட்ஸ் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். செகண்ட் பீரியட்ல 8 எலிமெண்ட் இருக்கும். தேர்ட் பீரியட்லயும் 8 எலிமெண்ட் இருக்கும். ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பீரியட்ல 18 அண்ட் சிக்ஸ்த் அண்ட் செவன்த் பீரியட்ல 32 எலிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட செகண்ட் பீரியட்ல first period level இருக்கும். It can accommodate 2 elements there in the first period. Second and third period la 8 elements are there in the second and third period. Fourth and fifth period la 18 elements. Sixth and seventh period la 32 elements. இப்படி எனக்கு present ஆயிருக்கும் number of elements. ஓகே, இப்போ அலுமினியம்க்கு அட்டாமிக் நம்பர் எப்படி மேம் ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா, போரானோட அட்டாமிக் நம்பர் பிளஸ் அலுமினியம் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது தேர்ட் பீரியட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தேர்ட் பீரியட்ல நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும்? 8 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஆட் பண்ணிடுங்க 13. ஓகே, அப்போ அட்டாமிக் நம்பர் ஃபார் அலுமினியம் 13. ஓகேவா? இவ்வளோதான். அடுத்தது கேலியம்க்கு எனக்கு தெரியாது, கேலியம். ஓகே, அப்போ 13 ஆட் பண்ணிடுங்க. தென் கேலியம் ப்ரெசென்ட் ஆயிருக்கிற பீரியட் நம்பர் என்னது? ஃபோர்த் பீரியட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ ஃபோர்த் பீரியட்ல ஒரு 18 எலிமெண்ட்ஸ் எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆட் பண்ணிடுங்க, 18 ஆட் பண்ணிடுங்க, இஸ் 31. அட்டாமிக் நம்பர் ஃபார் கேலியம் இஸ் 31. ஓகேவா? நெக்ஸ்ட் எதுக்கு கால்குலேட் பண்ண போறோம்? இண்டியம்க்கு கால்குலேட் பண்ண போறோம். அப்போ ப்ரீவியஸா இருக்கிற எலிமெண்டோட அட்டாமிக் நம்பர் எடுத்து 31. ஓகே, அண்ட் இண்டியம்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடிய இண்டியம் எந்த பீரியட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு? ஃபிஃப்த் பீரியட்ல இண்டியம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஃபிஃப்த் பீரியட்ல எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு? 18 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ 31 கூட ஒரு 18 ஆட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? 31 கூட ஒரு 18 ஆட் பண்ணிடுங்க. 49. அட்டாமிக் நம்பர் ஆஃப் இண்டியம் இஸ் 49. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் தாலியமோட அட்டாமிக் நம்பர் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? சிக்ஸ்த் பீரியட்ல நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கும்? 32 எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அப்போ 49 பிளஸ் 32. ஓகேங்களா? 81. ஓகேங்களா? இட்ஸ் 81. அட்டாமிக் நம்பர் ஆஃப் தாலியம் இட் இஸ் 81. ஸோ இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டுக்கும் பீரியாடிக் டேபிள் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கும் நாம அட்டாமிக் நம்பர் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? தட் இஸ் ஷார்ட் வே. நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எப்படி நம்ம எழுதுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி அதோட ப்ரீவியஸ் present ஆயிருக்கிற நியரஸ்ட் இன்னர் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் எழுதலாம். மேம், எனக்கு இன்னர் கேஸோட அட்டாமிக் நம்பரும் தெரியணும் அப்படின்னா பாருங்க, ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon, ரேடான். ஹீலியம் அட்டாமிக் நம்பர் 2, நியான் அட்டாமிக் நம்பர் 10. ஓகே மேம், எனக்கு தெரியாது, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி, ஹீலியம் ஃபர்ஸ்ட் பீரியடா கண்ணு, நியான் செகண்ட் பீரியட், ஆர்கான் தேர்ட் பீரியட், கிரிப்டான் ஃபோர்த் பீரியட், and xenon ஃபிஃப்த் பீரியட், ரேடான் சிக்ஸ்த் பீரியட். ஓகேவா? இப்போ எனக்கு ஆர்கான் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? தேர்ட் பீரியட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஆர்கான் தேர்ட் பீரியட் அப்படிங்கும்போது அண்ட் நியான் ஒரு 10 அண்ட் தேர்ட் பீரியட்ல எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு? 8. ஸோ 18. ஓகேவா? 18. அடுத்தது நெக்ஸ்ட் 18 ஆட் பண்ணிடு. கிரிப்டான் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? ஃபோர்த் பீரியட்ல அகைன் ஒரு 18, 36. கிரிப்டானோட அட்டாமிக் நம்பர் 36. xenon 36 and xenon present ஆயிருக்கிறது ஃபிஃப்த் பீரியட்ல அகைன் ஒரு 18 ஆட் பண்ணிடுங்க. 54. ஓகேவா? ரேடான் 54 எடுத்துக்கோ. 54 ரேடான் எவ்வளவு பிரசன்ட் ஆயிருக்கு? 6, 32 ஆட் பண்ணிடு. அண்ட் 6 and 86. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கான அட்டாமிக் நம்பர் இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? ரைட். இந்த இன்னட் கேஸ் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, நம்ம இன்னட் கேஸ் யூஸ் பண்ணிட்டு இதை பாருங்க, இந்த கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதலாம்? 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அட்டாமிக் நம்பர் எதுவோ அதுதான் நம்பர் ஆஃப் கவுண்ட் ஆஃப் எலக்ட்ரானும். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் 1s ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிக்கிட்டாச்சு.
okay. Then 2s2 second cell 2 orbit, s orbital, p orbital. அப்ப 2s2 2p1 2s2 2p1 இப்படி தான் எடுத்துப்போம். 1s2 2s2 2p1. மேம் எனக்கு இல்ல இதை ஷார்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஓகே, அப்ப 2 னா ஹீலியம், அட்டாமிக் நம்பர் 2 என்ன இருக்கு, ஹீலியம். ஓகேங்களா, அப்ப இன்ஸ்டெட் 1s2 க்கு பதிலா ஹீலியம் 2s2 2p1 ன்னு எழுதலாம். 2s2 2p1 அப்படின்னு எழுதலாம். அடுத்தது பாருங்க, அலுமினியம் அட்டாமிக் நம்பர் 13 இருக்கு. ஓகேங்களா, ஸோ அலுமினியம் அட்டாமிக் நம்பர் 13 13 10 முடிஞ்சிருக்கா, அப்போ நியான் ஓகேங்களா 10 ஓவர், ரிமைனிங் 3 ஃபில் பண்ணோம். தேர்ட் பீரியட்ல பிரசன்ட் ஆயிருக்கு, அலுமினியம் பிரசன்ட் இன் த தேர்ட் பீரியட். அப்போ இங்க பிரசன்ட் ஆயிருக்கிற NS2 NP1க்கு பதிலா நம்ம என்ன ஃபில் பண்ண போறோம் அப்படின்னா, n-க்கு பதிலா தேர்ட் பீரியடுங்கிறனால 3s2 3p1 எழுதுவோம். ஓகேங்களா, 3s2 3p1 அப்படி எழுதலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கேலியம் அட்டாமிக் நம்பர் 31 அப்படின்னா ஆர்கான் 18 ஃபில்லப் ஆயிருக்குமா, ஆர்கான் 18 முடிஞ்சது. ஓகேவா மேம், 18 தான் முடிஞ்சது. ஆர்கான் கேலியம் பிரசன்ட் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா 4th பீரியட். அப்போ 4th பீரியட்ல இதுக்கு முன்னாடி D10 சிஸ்டம் உள்ள இருக்கும். ஓகேங்களா, அப்போ 3D10 அப்போ 18 + 10 28. ஓகேங்களா, ரிமைனிங் 3 எலக்ட்ரான் 4s2 4p1 ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் இண்டியம் அட்டாமிக் நம்பர் 49. ஓகேங்களா, அப்ப நியரஸ்ட் யூனிட் கேஸ் என்னது, கிரிப்டான். 36 இருக்க அட்டாமிக் நம்பர் கிரிப்டான். ஓகே, சோ மேம் இதுலயும் எனக்கு 36 தான் இருக்கு, ஆனா 49 இருக்கு. ஓகே, அப்போ அடுத்தது என்ன பிரசன்ட் ஆயிருக்கு, 5th பீரியட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப 5th பீரியட்ல பிரசன்ட் ஆயிருக்கனால 4D10 உள்ள என்டர் ஆயிருக்கும். ஸோ இட் ரைட் த கான்ஃபிகரேஷன் 4D10 5s2 5p1 5s2 5p1 இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் தாலியம் அட்டாமிக் நம்பர் 81, நியரஸ்ட் இனட் கேஸ் ஜெனான் தான் இருக்கு. ஜெனான் 54 தான் கவர் ஆயிருக்கு, ஆனா 81. ஜெனான் பிரசன்ட் ஆயிருக்கிறது எங்க, 6th பீரியட்ல. அப்ப 6th பீரியட்ல எஃப் பிளாக் எலிமெண்ட்டும் உள்ள என்டர் ஆயிருக்கும். 4f சீரியஸ் இருக்கு இல்லையா, லாந்தனைட் சீரியஸ் உள்ள என்டர் ஆயிருக்கும். ஓகே, ஸோ தட் அப்போ 4f14 தென் 5d10. ஓகேவா, 4f14 5d10 என்ன கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஆல்ரெடி 54 தென் 68 78 முடிஞ்சது, ஆனா 81 வேணும். ரிமைனிங் 3 எலக்ட்ரான் 6s2 6p1 6s2 6p1. அப்ப this is the method of writing the electronic configuration. கன்ஃபியூஸரே இல்லாம ஈஸியா எழுதலாம். ஓகேங்களா, சப்போஸ் நமக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல क्वेश्चंस எப்படி கேட்பாங்க அப்படின்னா, so write the electronic configurations of the following elements. இல்ல அப்படின்னா this electronic configuration it is suitable for which of the following elements அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா, so that இந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னா no need to memorize the atomic number, அது எதுவும் தேவையில்லை. அட்டாமிக் நம்பர் நம்ம இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோ, இதை யூஸ் பண்ணிட்டு நியரஸ்ட் இனட் கேஸோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, தெரிஞ்சதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலி நான் ப்ராக்டிஸ்டா இருக்கிறதுனால என்ன இருக்கும், இட் இஸ் ஹீலியம் 2 8 10 அப்படி தெரியும். ஓகே, உங்களுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி கொடுத்தேன். நீயும் ரீப்ராக்டிஸ் பண்ண இந்த அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிடும் இனட் கேஸ் எலிமெண்ட்டுக்கு. ஓகேங்களா, அப்போ இது ஷார்ட்கட் வே ஆஃப் ரைட்டிங் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ இதோட அபண்டன்ஸ் எலிமெண்ட் எங்கெங்கே எவ்வளோ அபண்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட எலிமெண்ட்ல அண்ட் அலுமினியம் அமாங் போரான் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ், அலுமினியம் தான் ஹைலி அபண்டன்ட் எலிமெண்ட்ஸ். 8.2% அவைலபிள் இன் த earth crust. ஓகேங்களா, தென் கேலியம் 0.08% 0.00818% அவைலபிள். போரான் 0.0001% அவைலபிள். Thallium 0.406% available, 0.0050 okay 5%. அப்ப ரொம்ப less abundant indium, it is more abundant elements aluminium present ஆயிருக்கும். Okay, right. Next
atomic radius. Atomic radius na நமக்கே தெரியும், distance between the center of the nucleus to and outermost shell of an electron in an atom. Distance between the center of the nucleus to outermost shell of an electron in an atom. இதுதான் நமக்கு என்ன சொல்லியிருப்போம், atomic radius. Okay, so இந்த குரூப்ல atomic radius, okay, and boron family ல atomic radius எப்படி variations இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் boron செகண்ட் பீரியட் இல்லையா, செகண்ட் பீரியட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் எடுத்திருக்கேன். Aluminium belongs to third period, gallium belongs to fourth period, and indium belongs to fifth period, thallium belongs to sixth period ல present ஆயிருக்கு. ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, செகண்ட் பீரியட் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், ஒன்லி 2 cells, ஓகே 2 cells மட்டும் இருக்கும். தேர்ட் பீரியட்னா 3:3p1 3 cells இருக்கும், present ஆயிருக்கும். ஃபோர்த் பீரியடில் 1 2 3 4. ஓகே, ஒரு சின்ன கரெக்ஷன் இதில் நான் சொல்கிறேன் அது எப்படி இருக்குன்னு. தென் ஃபிஃப்த் பீரியடில் 1 2 3 4 5, சிக்ஸ்த் பீரியடில் 1 2 3 4 5 6 இப்படி இருக்கும். அப்போ கிராஜுவலாக சைஸ் டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா, கேலியமோட கான்ஃபிகரேஷனில் 3d10 4s1 4p1 அப்படின்னு சொல்லியிருப்போம். 3d10, okay, it is the poor shielding effect. Screening effect ரொம்ப புவரா இருக்கும். ஓகே, இந்த 3d10ல ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இட் இஸ் வெரி புவர் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். புவர் ஸ்க்ரீனிங், அப்போ டியூ டு த புவர் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஆஃப் டியூ டு புவர் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஆஃப் d orbital electron. ஓகே, d orbital எலக்ட்ரான். அப்போ டி ஆர்பிட்டல் எலக்ட்ரான்னால புவர் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னால எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய சைஸு எனக்கு அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டு இட் இஸ் கன்வெர்டட் இன்டு இட்ஸ் க்ளோசர் டு த இந்த சைஸ்க்கு வந்துடுது. ஓகேங்களா? ஓகே, அப்போ யூஸ்வலாக அலுமினியமோட சைஸ் லார்ஜர் ஆகிடுது அண்ட் கேலியமோட சைஸ் ஸ்மாலர் ஆகிடுது, பிகாஸ் டியூ டு த புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் டி ஆர்பிட்டால் எலக்ட்ரான். ஸோ தட் அட்டாமிக் ரேடியை ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அட்டாமிக் ரேடியை ஆர்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி ஃபீல் பண்ணியிருக்கோம், போரான். ஓகே, ஸோ போரான், then followed by smaller in size. அதுக்கப்புறம் ஸ்மாலர் சைஸ் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அலுமினியம் கிடையாது, கேலியம், பிகாஸ் டியூ டு த புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் டி ஆர்பிட்டல் எலக்ட்ரான். ஸோ தட் கேலியம் இருக்கும், தென் ஃபாலோடு பை அலுமினியம். ஓகே மேம், எனக்கு இருந்தாலும் ஒரு ஓவர் செக் பண்ணும் வேல்யூஸ். என்சிஆர்டில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு டேபிளேஷன் மாதிரி. அந்த டேபிளேஷன்லாம் நம்ம டர்ன் பண்ணி கூட பார்க்க மாட்டோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகே, அந்த டேபிளேஷன் நல்லா கோத்ரு பண்ணுங்க. அதில் பாருங்க, அண்ட் போரான் அட்டாமிக் நம்பர் அண்ட் 88 பிகோமீட்டர். ஓகே, தென் அலுமினியம் 143 பிகோமீட்டர், பட் கேலியம் பாத்தீங்கன்னா 135 பிகோமீட்டர். ஸோ தட் அலுமினியம் விட கேலியமோட அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்மாலரா இருக்கு, பிகாஸ் டியூ டு த புவர் ஷீல்டிங் எஃபெக்ட். ஓகே, தென் ஃபாலோட் பை அதுக்கப்புறம் இண்டியம், தென் தாலியம், அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஓகே, திஸ் இஸ் தட் அட்டாமிக் ரேடியை ஆர்டர் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜினா என்ன சொல்லுவோம், எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான். ஸோ இது எலக்ட்ரான் எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் என்ன இருக்கு, டு ரிமூவ் அன் எலக்ட்ரான். ஓகே, எங்க இருந்து, ஃப்ரம் அன் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். எங்க இருந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம், ஃப்ரம் அன் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் எனர்ஜி தான் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே ஃபைன். இந்த அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் அட்டாமிக் ரேடியை இன்க்ரீஸ் ஆக எனர்ஜி குறையும். ஏன்னா பிகாஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இங்க இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக distance between the center of the nucleus to outermost shell distance increase ஆகுது. So that we applied minimum energy to remove the electron. ஒரு மினிமமான ஒரு எனர்ஜி கொடுத்தாவே we can easy to remove an electron. அப்ப size it is larger, size of the atom it is larger, we can remove the electron it is easily. Okay, easily. Right. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா
ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே உங்களுக்கு தேர்ட் அயனைசேஷன் என்தால்பி தான். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, டு மேக்கப் இங்க மோனோவேலன்ட் கேட்டையான். செகண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணியிருக்கேன், டைவேலன்ட் கேட்டையான். அகைன் தேர்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, தேர்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணியிருக்கேன். இட் இஸ் ட்ரைவேலன்ட் கேட்டையான். ட்ரைவேலன்ட் கேட்டையான். ஓகேங்களா, ஸோ தட் இந்த ட்ரைவேலண்ட் கேட்டையானுக்கு ப்ராப்ளம் இல்லை. தேர்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது ஃபோர்த் எலக்ட்ரானுக்கு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா கிராஜுவல் போரான் டு தாலியம் கிராஜுவல் இன்க்ரீசஸ் இருக்கு. ஓகே, கிராஜுவல் இன்க்ரீசஸ் இருக்கு. இது யோர் ஃபோர்த் அயனைசேஷன் என்தால்பியோட ஆர்டர் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, பட் இதோட ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பியோட ஆர்டர் இது போல ஃபாலோ ஆகுதுன்னா டெஃபினெட்லி இட் இஸ் நாட். டெஃபினெட்லி இட் இஸ் நாட். அதுக்கு பாருங்க என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது. ஏன் if it is not following that order அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா ஷீல்டிங் எஃபெக்ட் ஃபேக்டர். ஓகே, ஷீல்டிங் எஃபெக்ட் ஃபேக்டர். ஓகேங்களா, இதில் பாருங்க. ஸோ தாலியம்ல பார்த்தீங்கன்னா லோவர் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். அலுமினியம் கேலியம்ல பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ லோவர் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். ஓகேங்களா, ரைட். இங்கே பாருங்க கேலியம் லிட்டில் பிட் லார்ஜர் அண்ட் தாலியம் லிட்டில் பிட் லார்ஜர். இது என்னத்துக்கு ஏன் இந்த இடத்துல தாலியம் இடத்துல லார்ஜர் யூஸ்வலாக என்ன சொல்லியிருப்போம், சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் டு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, வி கேன் ரிமூவ் த எலக்ட்ரான் இட் இஸ் ஈஸிலி அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். பட் இந்த கேஸில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், தாலியம் கேஸில் நமக்கு எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு எஃப் ஆர்பிட்டால் ஆஸ் வெல் அஸ் டி ஆர்பிட்டால் ரெண்டு ஆர்பிட்டாலுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த கேஸில் 4f14 5d10 and 6s2 6p1. ஓகே, அப்போ நியூக்ளியஸ்க்கு அப்புறம் 1 2 3 4f ஆர்பிட்டால் புவர் ஷீல்டிங் எஃபெக்ட், 5d ஆர்பிட்டால் புவர் ஷீல்டிங் எஃபெக்ட், 6s ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் டு த நியூக்ளியஸ். ஓகே, பிகாஸ் இவங்க எப்படி இருக்கும் புவராக ஷீல்டு பண்ணுறாங்க, உள்ள எலக்ட்ரானை ஷீல்டு பண்ணி வைக்கல, அப்படியே அலோவ் பண்ணிடுறாங்க. அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான் இட் இஸ் மூவிங், இட் இஸ் க்ளோசர் டு த நியூக்ளியஸ். ஓகே, அதனால என்ன இருக்கும் அப்படின்னா இட் இஸ் இந்த மாதிரி வந்துடும். சரி, இங்கே இப்படி வந்துடும், மூவ் ஆன் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் இன் புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் எஃப் ஆர்பிட்டால் அண்ட் புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் டி ஆர்பிட்டால் இட் இஸ் தட் இந்த எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறது இட் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் மோர் அட்ராக்ஷன் பிட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான். ஓகே, அப்போ இன் திஸ் கேஸ் இட் இஸ் டியூ டு புவர் ஷீல்டிங் or screening effect of poor shielding or screening effect of an F and D orbital. ஓகேங்களா, so that it is that it require அப்போ என்ன இருக்கும் it is moving electron it is moving towards to the nucleus, so that electron is moving to outermost shell electron it is moving closer to the nucleus. outermost shell electron moving closer to the nucleus, moving closer to the nucleus, moving closer to the nucleus. அப்போ it is moving closer to the nucleus, so it can't able to remove easily. சரிங்களா, அதனால we applied more energy. சரியா, so that it require more energy to remove the electron, more energy to remove an electron, ஓகே, ரைட். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கும் அயனைசேஷன் என்தால்பி எதுக்கு இருக்கு, இட் இஸ் போரானுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தாலியம்க்கு தான் ஹையர் பிகாஸ் டியூ டு த புவர் ஷீல்டிங் எஃபெக்ட். ஓகேண்ணா, கீப் இட் இன் யூர் மைண்ட் சில்ட்ரன், இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம யூஸ்வலாக இருக்கிற ஆர்டர் போல டவுன் த குரூப் அயனைசேஷன் என்தால்பி கெட் டிக்ரீசஸ் அப்படின்னு போட்டுடாத, இங்கே எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கு. ஓகேங்களா, தென் ஃபாலோட் பை தாலியம்க்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேலியம். ஓகேங்களா, கேலியம்க்கு அப்புறம் தான் அலுமினியம். ஏன் மேம் அலுமினியம் வருது ஃபர்ஸ்ட் கேலியம் வருது அப்படின்னா, ஸோ எனக்கு கேலியம்ல என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, டி ஆர்பிட்டல் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. திஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் 3d10
3d10, 4s2, 4p1. அப்போ presence of the d power shielding effect of d orbital electron, power shielding effect of d orbital. ஸோ அதனால நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இட்ஸ் ஃபாலோவிங் த ஆர்டர் லைக் திஸ். அதனால நமக்கு ஃபாலோவிங் த ஆர்டர். அப்போ ஹையஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி போரான் ஃபேமிலியில் அப்படின்னு பார்த்தோம்னா போரான் தான். லோவஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னு பார்த்தோம்னா இண்டியம். ஓகே ரைட். கொஸ்டின் இந்த பார்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. கோ த்ரூ இட் ப்ராப்பர்லி. ரைட். electronegativity. What's the meaning of electronegativity? Electronegativity na namm enna sollirpom, it is in a covalent bonded molecule to attract the shared pair of electron towards itself. அப்போ ஒரு எலிமெண்ட் என்ன பண்ணும், ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுத்து இட் இஸ் அட்ராக்டிங் டுவர்ட்ஸ் ஸ்ட்ராங்லி, அந்த மாதிரி இருந்தது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. நார்மலாக ஜென்ரலாக பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனில் என்ன பார்த்துருக்கோம், லெஃப்ட் டு ரைட் electronegativity get increases, top to bottom electronegativity get decreases அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? அது இங்கே அப்ளை ஆகுதானா? இல்லை, அப்படியே அப்ளை ஆகாது. ஒரு சின்ன சேஞ்சஸ்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ தட் electronegativity decreases from boron to aluminum. போரான் டு அலுமினியம் தான். போரான்லேருந்து அலுமினியம் போகும்போது தான் டிக்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகலை, டிக்ரீஸ் ஆகலை. இங்கேயும் எக்ஸப்ஷனல் கேஸ் அப்ளை ஆயிருக்கு. நீ எழுதிக்காது போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் அப்படியே டிக்ரீசிங் ஆர்டர். டெஃபினட்டாக இட் இஸ் நாட் ஃபாலோவிங் லைக் தட். பிகாஸ் எல்லாத்துக்கும் ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் உள்ள என்ட்ராயிருக்கு. ஏன்னா பிகாஸ் டி எலக்ட்ரானை முடிச்சு வெரி ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது போரான் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் தான். ஸோ அதனால அந்த ஷீல்டிங் எஃபெக்ட் உள்ள இன்வால்வ் ஆகிறதுனால தான் இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? எப்பயுமே நார்மல் ஆர்டரை விட நம்ம கொஷின் பேப்பர்ல எக்ஸப்ஷனல் தான் நிறைய கேட்பாங்க. சரியா? ஸோ அதை நல்லா கோத்ரூ பண்ணு. ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி எக்ஸப்ஷனல் இருக்கு. ஸோ போரான்ல இருந்து அலுமினியம் வரைக்கும் எனக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இட் இஸ் நாட் பி டிக்ரீஸ், இட் இஸ் இன்க்ரீசஸ் ஸ்லைட்லி. ஓகே, எப்படி இருக்கு? ஸோ 1.6, 1.7, 1.8 இட் இஸ் இன்க்ரீசஸ் ஸ்லைட்லி. இந்த டேட்டா நம்மளோட என்சிஆர்டியோட புக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேபிளேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் குட்டியாக கொடுத்துருப்பாங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் அப்படின்னு ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் electronegativity order அப்படின்னு எடுத்துருக்கோம் அப்படின்னா உங்களோட போரான், ஓகே, இட் இஸ் ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட், தென் ஃபாலோடு பை அலுமினியம் கிடையாது, தாலியம், ஓகே, தாலியம், தென் ஃபாலோடு பை இண்டியம், தென் gallium, it is then followed by aluminum. Aluminum, it is the least electronegative element. Okay, aluminum it is the least electronegative element. Boron it is the more electronegative elements among the boron family elements. Right. Next, idoda melting point. So usually namakku hardness, எந்த அளவுக்கு ஹார்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கும் அந்த அளவுக்கு மெல்டிங் பாயிண்ட் நிறைய இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மோர் டெம்பரேச்சர் ரெக்வயர்ட் டு மெல்ட் த மெட்டல். அந்த நிறைய டெம்பரேச்சர் தேவை அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டை மெல்ட் பண்ணுறதுக்கு நிறைய டெம்பரேச்சர் ஹார்ட்னஸாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட போரான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட். ஓகே, நல்ல சாலிட் பிளாக் திக்னு நல்ல எக்ஸ்ட்ரீம் ஹார்டு சப்ஸ்டன்ஸாக இருக்கும். நல்ல ஸ்ட்ராங் பிளாக் திக் ஹார்ட் சப்ஸ்டன்ஸ், நல்ல டைட் பேக்டு அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, அதனால இட் ரெக்வயர் த ஹையர் டெம்பரேச்சர். எவ்வளோ இருக்கு? 2453 கெல்வின். அவ்வளோ டெம்பரேச்சர் தேவை. பிகாஸ் அவ்வளோ ஹார்ட்னஸ் இருக்கு. ஓகேங்களா? ஹார்ட்னஸ் இருக்கு. இருக்கிறதுலே லீஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கேலியம். ஓகே, ஸோ அப்படியே எடுத்து நம்மளோட உள்ளங்கையில் வச்சாவே அப்படியே மெல்ட் ஆகிடும். இப்போ இருக்கிற சம்மர் ஹாட் டெம்பரேச்சரில் எடுத்துகிட்டு இருக்கோம் ஷூட்டு. ஸோ இப்போ இருக்கிற டெம்பரேச்சர் படி எடுத்து அப்படியே உள்ளங்கையில் வச்சாவே இட்ஸ் மெல்ட். ஓகேவா? ஸோ 303 கெல்வின். ஓகே, அவ்வளோதான் டெம்பரேச்சர். 303 கெல்வின்லேயே என்ன இருக்கும்? அப்படியே மெல்ட் ஆகிடும். இட்ஸ் த லோவஸ்ட் மெல்டிங் பாயிண்ட். நார்மலாக இது மாலிகுலர் சிஸ்டமில் இருக்கும்போது கம்பைன் பண்ணி கேலியம் மாலிகுலர் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். இருக்குல்லையே ஹையஸ்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா போரான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆர்டர் அப்படின்னு ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த இது பேஸ் பண்ணிட்டு ஆர்டர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ போரான், இட் இஸ் ஹையர் மெல்டிங் பாயிண்ட், தென் ஃபாலோட் பை அலுமினியம். ஓகேங்களா? தென் அலுமினியம், அதுக்கப்புறம் தாலியம், then indium, then gallium.
ஓகேங்களா கேலியம் இந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணுது அலுமினியம்க்கு ஸோ தட் போரானுக்கு ஹையஸ்டாக இருக்கிறது பிகாஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ் பேக்டு கிறிஸ்டல் லேட்டிஸ் ரொம்ப க்ளோஸ் பேக்டு கிறிஸ்டல் லேட்டிஸாக இருக்கிறதுனால தான் இட் இஸ் மோர் டெம்பரேச்சர் ரெக்கெர்டு டு க்ளோஸ் பேக்கிங் அரேஞ்ச்மெண்ட் அதை அந்த க்ளோஸ் பேக்டு கிறிஸ்டல் லேட்டிஸை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கே நிறைய டெம்பரேச்சர் தேவைப்படுது சரிங்களா ரைட் ஸோ அதனால தான் போரான் ஹேவ் த ஹையர் மெல்டிங் பாயிண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க பாய்லிங் பாயிண்ட் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு போரான் அலுமினியம் கேலியம் இண்டியம் இந்த மாதிரி இருக்கா ஸோ இதில் பாருங்க ஸோ போரான் இட் இஸ் அ ஹையர் பாய்லிங் பாயிண்ட் ஓகேங்களா ஸோ எவ்வளோ இருக்கு 3000 சம்திங் நியர்லி இட்ஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் டு த 4000 கிட்டே வந்துருச்சு ஓகேங்களா ஸோ ஹையர் பாய்லிங் பாயிண்ட் அடுத்தது பாருங்க அலுமினியம் தென் கேலியம் then indium then thallium it is a lower boiling point highest boiling point அப்படினு பார்த்தோம்னா boron it is a lowest boiling point metal அப்படினு பார்த்தோம் அப்படினா thallium இந்த ஆர்டர் அப்ப கிராஜுவலா என்ன இருக்கு அப்படினா boiling point இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு ஓகே இப்படி நார்மலா ஆர்டர் இருக்கு மேம் அதுல பாத்தீங்கன்னா கேலியம் இருக்குதுலயே lowest melting point பார்த்தோம் பட் இங்க பாத்தீங்க அப்படினா கேலியம் பாத்தீங்க அப்படினா எவ்வளவு melting point இருக்கு 2676 and boiling point இருக்கு அப்படினு சொல்லிருக்கோம் சோ melting point ரொம்ப கம்மி boiling point it is ரொம்ப அதிகம் அப்படினு பார்த்தோம்னா ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 2373 Kelvin difference between the boiling point and the melting point of gallium க்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு 2300 இவ்ளோ வேரியேஷன்ஸ் இருக்கு ஓகே சோ அதனால இது ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியலா யூஸ் பண்ண முடியும் எங்க யூஸ் பண்ண முடியும் அப்படினா pyrometric liquid ன்னு சொல்லலாம் so it is a high temperature measuring liquid thermometer க்கு நம்ம ஸ்பெஷல் மெட்டீரியலா இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும் அதுக்கு ரீசன் என்னன்னா பிகாஸ் அதோட மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப லோவர் பாய்லிங் பாயிண்ட் இட்ஸ் வில் பி ஹையர் அப்போ ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஹையராக இருக்கிறதுனால வி கேன் யூஸ் டு இட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இட் இஸ் லிக்விட் தெர்மோமீட்டருக்கு யூஸ் பண்ண முடியும் ஓகே கேலியம் ரைட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க டென்சிட்டி ஸோ டென்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மாஸ் இன்க்ரீசஸ் டென்சிட்டி which is equal to directly proportional to mass and inversely proportional to volume. Inversely proportional to volume. ஓகேங்களா அப்போ எனக்கு மாஸ் இன்க்ரீஸ் ஆக டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும் as well as வால்யூம் சைஸ் பெருசாச்சு அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டி டெஃபினட்டாக குறையும் இந்த ரெண்டு ரிலேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம இதை ஃப்ரேமே பண்ணியிருக்கோம் இன் கேஸ் ஆஃப் யுவர் சாலிட் ஸ்டேட்ல பார்த்தீங்க அப்படின்னா 2.34 ஓகே மாஸ் பேஸ் பண்ணி 6 9 அப்புறம் 5 7 11 ஓகே அப்ப கிராஜுவலா எனக்கு என்ன இருக்கும் டவுன் தி குரூப் அட்டாமிக் மாஸ் கெட் இன்க்ரீசஸ் சோ டென்சிட்டி ஆல்சோ கெட் இன்க்ரீசஸ் ஓகே சாலிட் ஸ்டேட்ல பாருங்க 2.3 6 9 5 7 அப்ப டவுன் தி குரூப் அட்டாமிக் மாஸ் இன்க்ரீசஸ் டென்சிட்டி ஆல்சோ கெட் இன்க்ரீசஸ் ஓகே டென்சிட்டி ஆல்சோ கெட் இன்க்ரீசஸ் அதே மாதிரி லிக்விட் ஸ்டேஜ்ல பாரு இங்க பாரு சேஞ்சஸ் இருக்கா இந்த இடத்துல சேஞ்சஸ் இருக்கா இது ஹையரா இருக்கு ஓகே அதுக்கப்புறம் யூஷுவல் 6 7 9 11 ஓகே லிக்விட் ஸ்டேஜ்ல யுவர் போரான் இட் இஸ் a lesser density அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அப்ப சாலிட் ஸ்டேட்ல நமக்கு ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் போரான் தென் ஃபாலோட் பை அலுமினியம் கேலியம் இண்டியம் தாலியம் இந்த மாதிரி டென்சிட்டி ஆர்டர் கொடுப்போம் அதுவே லிக்விட் ஸ்டேட்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லிக்விட் ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பட் இந்த இடத்துல எனக்கு அலுமினியம் இஸ் கிரேட்டர் ஓகே அலுமினியம் இட் இஸ் கிரேட்டர் அலுமினியம் தென் போரான் அப்புறம் ரெகுலர் ஆர்டர் கேலியம் இண்டியம் தாலியம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்டர் ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஓகேங்களா பிகாஸ் யோர் டென்சிட்டி விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் அப்போ அட்டாமிக் மாஸ் இன்க்ரீஸ் ஆக டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுற அந்த பேசிஸில் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் ஆர் மெட்டாலிக் கேரக்டர் யூஸ்வலாக நம்ம பீரியாடிக் டேபிளில் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அண்ட் பீரியட் அண்ட் டவுன் த குரூப் என்ன ஆகும் அப்படின்னா மெட்டாலிக் கேரக்டர் கெட் இன்க்ரீசஸ் மேலே இருக்கிறதெல்லாம் சாஃப்ட் மெட்டல் லைக் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த அல்கலி மெட்டல்ஸில் பார்த்துருப்போம் ஆக்சுவலி ஓகே சாஃப்ட் மெட்டல் எந்த அளவுக்கு சாஃப்ட் நைஃப்பில் கட் பண்ணுற அளவுக்கு சாஃப்ட் மெட்டல் அப்படியே டவுன் குரூப் இன்க்ரீஸ் ஆக மெட்டாலிக் கேரக்டர் ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க ஸோ தட் இதுவும் போரான் ஃபார்முலாலேயே அந்த மாதிரி தான் ஸோ டவுன் த குரூப் மெட்டாலிக் கேரக்டர் கெட் இன்க்ரீசஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஏன்னா பிகாஸ் போரான் இட் இஸ் நான் மெட்டல் நமக்கு போரான் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நான் மெட்டாலிக் சீரியஸ்
ஓகே போரான் இஸ் நான் மெட்டல் ஓகேவா நான் மெட்டல் அதனால அதோட மெட்டாலிக் கேரக்டர் கம்மியாக தான் இருக்கும் ஸோ தட் போரானை விட அலுமினியம் இட் இஸ் மெட்டாலிக் நேச்சர் அலுமினியமோட அலுமினியம் கேலியம் தாலியம் அண்ட் போரான் அலுமினியம் கேலியம் இண்டியம் தாலியம் ஸோ இதுதான் நம்ம என்ன அப்படின்னா மெட்டாலிக் கேரக்டர் ஆர்டர் அப்படின்னு எடுத்திருக்கோம் ஓகேங்களா திஸ் இஸ் மெட்டாலிக் ஆர்டர் ரைட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இப்போ இந்த காம்பனண்ட்ல எனக்கு இந்த சிஸ்டம் எல்லாமே போரான் அலுமினியம் கேலியம் இண்டியம் தாலியம் இது எல்லாத்துலேயுமே எனக்கு கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா NS2 NP1 outermost shell electron NS2 NP1 electrons இருக்கு அப்போ 3 electrons outermost shell இருக்கு அப்போ மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 வரைக்கும் இருக்கு பட் இந்த NP1 எலக்ட்ரான் மட்டும் இன்வால்வ் ஆச்சுன்னா அப்படின்னா இட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 இப்போ எனக்கு என்ன இருக்கும் அப்போ +1 +2 சாரி +1 +3 ரெண்டு எக்ஸிஸ்ட் ஆகுது எனக்கு இந்த +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் சில எலிமெண்ட்டுக்கு ஸ்டேபிள் எதனால அப்படின்னா பிகாஸ் டியூ டு திஸ் இனர்ட் பேர் எஃபெக்ட் okay because due to the inert pair effect ஓகேங்களா because இந்த ns orbital இருக்கக்கூடிய 2 electron it is not be involved in this ஓகேங்களா it is not be lost ஓகேங்களா அது அப்படியே ஸ்டெபிலைஸ்டா அப்படியே நின்னுடுது ஓகேங்களா அப்போ ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் லாஸ் ஆகுது okay due to inert pair effect okay down the group it is inert pair effect it get increases ஓகே அப்போ இந்த கேஸில் எனக்கு என்ன இருக்கும் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ரெண்டுமே எக்ஸிஸ்டிங் இருக்குது அதே மாதிரி அலுமினியமில் +3 +1 ஓகே கேலியமில் +3 +1 இதுலேயும் இருக்குது +3 +1 +3 +1 ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு ஆனா டவுன் த குரூப் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் கெட் இன்க்ரீசஸ் ஓகேங்களா ஸோ தட் டவுன் த குரூப் ஸ்டேபிள் இருக்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ரவுண்ட் பண்ணுறேன் பாருங்க டவுன் த குரூப் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீசஸ் அண்ட் டாப் சீரியஸில் இருக்கிறது +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இட் இஸ் மோர் ஸ்டேபிள் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் மோர் ஸ்டேபிள் ஓகேங்களா அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கோம் ஓகே ஸோ down the group and +3 oxidation state stability of the +3 oxidation state stability of +3 oxidation state get decreases down the group +3 oxidation state stability of the +3 oxidation state get decreases down the group +3 oxidation oda state oda stability decrease ஆகுது then அதே மாதிரி வேற என்ன சீரியஸ் சொல்லியிருக்கோம் அப்படின்னா +1 oxidation state oda stability increase ஆகுது ஓகேங்களா so that and +1 oxidation stability state get increases ஓகேவா இது ரெண்டுத்துக்குமான ரீசன் பார்த்தீங்கன்னா டியூ டு இனர்ட் பேர் எஃபெக்ட் இது டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் ரீசன் என்னது இட் இஸ் டவுன் த குரூப் ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன் +3 ஆக்சிடேஷன் ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன் பிகாஸ் திஸ் எலக்ட்ரான் இங்கே இருக்க ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடிய NS ஆர்பிட்டாலில் ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடிய எலக்ட்ரான் இட் இஸ் நாட் பி பார்ட்டிசிபேட்டிங் அதனால +3 ஆக்சிடேஷன் ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டு வருது ஓகே +1 ஆக்சிடேஷன் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ்ன்னு சொல்லியிருக்கேன் அதுவுமே என்னது because NS orbital electron not be participating ஓகேங்களா அப்படின்னு பார்க்கும்போது அலுமினியம் +3 oxidation state is more stable than +1 ஓகே அதே மாதிரி தாலியம்ல +1 oxidation state is more stable than +3 ஓகே ஸோ ஹென்ஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஸோ தட் தாலியம் chloride more stable than thallium trichloride ஓகேங்களா thallium chloride more stable than thallium trichloride ஓகே thallium chloride more stable than thallium trichloride ஓகே ஸோ இது ஒரு நம்ம எக்ஸாம்பிள்ஸாக சொல்லியிருக்கோம் பிகாஸ் டியூ டு த இனர்ட் பேர் எஃபெக்ட் ரைட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க வேலன்சி அப்படின்னா
combining capacity of an element. Okay, என்ன சொல்லியிருக்கோம்? It is combining capacity of an element. Okay, அப்போ அந்த எலிமெண்ட் எவ்வளோ பாசிபிலிட்டி கம்பைனிங் கெப்பாசிட்டி இருக்கிறதோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேலன்சி. ஸோ இந்த இடத்துல இந்த போரான் ஃபேமிலி எலிமெண்ட்ஸோட காமனான இருக்கக்கூடிய வேலன்சி என்ன இருக்கும் அப்படின்னா +3. ஓகேங்களா? வேலன்சி என்ன இருக்கும் அப்படின்னா இட் இஸ் 3 வேலன்சி இருக்கும். ஓகேங்களா? ட்ரைவேலண்ட். ஓகே, ட்ரைவேலண்ட் காம்பவுண்ட். ஓகேங்களா? பிகாஸ் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எவ்வளோ இருக்கு? பிகாஸ் ஏன் ட்ரைவேலண்ட் காம்பவுண்ட்? இதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல NS2 NP1 NS2 NP1 3 electrons present ஆயிருக்கு. ஸோ தட் வேலன்சி இட் இஸ் 3. கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் த எலிமெண்ட் இட் இஸ் 3. ஸோ அதனால வேலன்சி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த ட்ரைவேலண்ட் ஸ்டேட் இருக்கக்கூடிய எலிமெண்ட் சென்ட்ரல் ஆட்டமாக இருக்குது அப்படின்னா அப்போ இதோட செட்டில் இப்போ போரான் எடுத்துக்கிறேன் 1 2 3. ஓகேவா? 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எவ்வளோ இருக்கும்? 3 கம்பைனிங் கெப்பாசிட்டி. இப்போ குளோரினோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா குளோரின் டொனேட் 1 எலக்ட்ரான், குளோரின் டொனேட் 1 எலக்ட்ரான். ஓகே, அப்போது இந்த வேலன்சி அவுட்டர் மோஸ்ட் செல்ல சரௌண்டிங் போரானோட சரௌண்டிங்கில் ஒன்லி 6 எலக்ட்ரான் நாட் பி அட்டைன் த ஆக்டெட். 6 எலக்ட்ரான் எவ்வளோ மட்டும்தான் இருக்கு? 6 in the bonded molecule. ஓகேங்களா? அப்போ 2 எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கு. ஓகே, 2 எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கு. ஸோ 6 எலக்ட்ரான் அரவுண்ட் த 6 எலக்ட்ரான் சரௌண்டிங் த போரான், ஓகேங்களா? அப்போ 2 எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டு. அப்போ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட் சொல்லலாம். ஓகே, இந்த காம்பனண்ட்டை நம்ம என்ன சொல்லலாம்? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட். electron deficient compound. அப்போ electron deficient compound அப்படின்னா it be act as a Lewis acid. ஓகேங்களா? ஸோ Lewis acid, so that act as Lewis acidனா electron pair acceptor. லூயிஸ் ஆசிட்டுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் பேர் எக்ஸெப்டார். ஓகேங்களா? லூயிஸ் ஆசிட் அப்படின்னா எலக்ட்ரான் பேர் எக்ஸெப்டார். அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா லூயிஸ் ஆசிட். ஸோ அதோட கான்ஃபிகரேஷன். ஸோ அப்போ 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி தான் இட் இஸ் அட்டைன் த ஆக்டெட் ஆஃப் கான்ஃபிகரேஷன், ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இட் இஸ் ரெடி டு கெயின். ஓகேங்களா? ஸோ அப்படி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் காம்பனன்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Then tendency of the Lewis acid character decreases with increasing atomic size down the group. Actually Lewis acid character இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா போரான் ட்ரைக்ளோரைடு. ஓகேவா? ஓகே, தென் அலுமினியம் ட்ரைக்ளோரைடு. அப்போ லூயிஸ் ஆசிட் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகும். தென் அலுமினியம், கேலியம், தென் இண்டியம், தென் தாலியம். ஓகேங்களா? அப்போ லூயிஸ் ஆசிட் கேரக்டர் டிக்ரீசஸ் டவுன் த குரூப். என்ன கொடுத்துருக்கோம்? பிகாஸ் இன்க்ரீசிங் த சைஸ் ஆஃப் த ஆட்டம். ஆட்டமோட சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அட்ராக்ஷன் கம்மியாயிடும். லூயிஸ் ஆசிட்னா இது டு அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட்ஸ். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணிடும்? அட்ராக்ட் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அட்ராக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாகிடுது. அப்போ அட்ராக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால லூயிஸ் ஆசிட் கேரக்டர் டிக்ரீசஸ். ஓகேங்களா? அப்போ லூயிஸ் ஆசிட் ஆர்டர். ஓகேங்களா? லூயிஸ் ஆசிட் ஆர்டர் இப்படி நம்ம எழுதியிருப்போம். இதுவே போரான் ஃபேமிலியில் போரானில் மட்டும் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் எடுத்திருக்கேன் அப்படின்னா BF3. ஓகே, BF3. ஸோ ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இது நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஸோ ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இந்த சீரியஸில் நான் என்ன ப்ரொசீட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அயோடின் இட் இஸ் மோர் லூயிஸ் அசிடிக் நேச்சர். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா because of the back bonding. ஓகேங்களா? ஸோ தட் அப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஃப்ளோரின் இட் இஸ் மோர் அசிட்டிக் நேச்சர், லூயிஸ் ஆசிட் நேச்சர் அப்படின்னு பார்ப்போம். பட் ஆனால் என்ன இருக்கும் அப்படின்னா பிகாஸ் டியூ டு த பேக் பாண்டிங் எனக்கு ஃப்ளூரின் வந்து மோர் அசிட்டிக்காக இருக்கு. BF3 மோர் அசிட்டிக் கிடையாது, BI3 இஸ் மோர் அசிட்டிக் டியூ டு பேக் பாண்டிங். திருப்பி என்ன இருக்கும்? எனக்கு பேக் பாண்டிங் இருக்கும். ஸோ தட் அப்போ டியூ டு பேக் பாண்டிங் BI3 is more acidic, then
your BF3 அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கொடுத்துருப்போம். ஓகேங்களா? சரி, இதில் பாருங்க BCl3 easily accept the electron from ammonia. அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அம்மோனியா கூட எப்படி எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கும். இது அம்மோனியா மாலிகுல். ஸோ அம்மோனியாவில் எவ்வளோ இருக்கும்? 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான் 3 bonded with the hydrogen. Okay, remaining ஒரு lone pair of electron extra இருக்கு. ஒரு lone pair of electron present ஆயிருக்கு. This lone pair of electron it is donates to the BCl3. போரான் ட்ரைக்ளோரைடுக்கு டொனேட் பண்ணிருக்கு. அப்போ டு மேக்கப் இங்கே அடக்ட். ஸோ இந்த பாண்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ஓகேங்களா? கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா அடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரான் பேர் டோனார் லூயிஸ். அதாவது அமோனியா எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணுது. யோர் போரான் ட்ரைஹாலைடு எலக்ட்ரான் பேரை எக்ஸப்ட் பண்ணிக்குது. ஸோ இட் பி ஆக்ட் அஸ் அ லூயிஸ் ஆசிட் அப்படின்னு கொடுக்குறோம். போரான் யோர் அமோனியா வந்து எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணுது. அது லூயிஸ் பேஸாக ரியால் பண்ணுது. ஓகேங்களா? ரோல் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல அமோனியா எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான் பேர் டொனேட் பண்ணியிருக்கு. ஸோ இட் பி ஆக்ட் அஸ் அ லூயிஸ் பேஸ். ஓகேங்களா? தென் ஆனால் இங்கே என்ன இருக்குது? போரான் எலக்ட்ரான் பேரை எக்ஸப்ட் பண்ணியிருக்கு. ஸோ தட் லூயிஸ் ஆசிட்டாக ரியாக்ட் பண்ணுது. ஓகேங்களா? லூயிஸ் ஆசிட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ரைட், நேச்சர் ஆஃப் த காம்பவுண்ட் 3A குரூப் எலிமெண்ட்ஸ். யூஸ்வலாக எனக்கு 3A குரூப் எலிமெண்ட் எல்லாமே மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா கோவலண்ட் நேச்சர், அதாவது ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் பேசிஸில் இருக்கும். அதாங்க சொல்லியிருக்காங்க. இட் இஸ் மோஸ்ட்லி ஃபார்ம் த கோவலண்ட் பாண்ட். ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் தட் அயனைசேஷன் என்தால்பி எப்படி இருக்கும்? ஹையர் அப்படின்லாம் பார்த்தோம் நம்ம. ஓகேவா? ரைட். ஸோ இதில் போரான் இஸ் ஆல்வேஸ் கோவலண்ட். ஓகே, அது பிரச்சனை இல்லை. போரான் ஃபேமிலியில் போரான் எப்பயுமே ஷேரிங் பேரிங்கில் தான் இருக்கும். தட் இஸ் வில் பி கோவலண்ட். ஆனால் அலுமினியம் குளோரைடு கேலியம் குளோரைடு கோவலண்ட் எப்போ மட்டும்தான்? அன்ஹைட்ரஸ் ஸ்டேட்டில் மட்டும்தான். ஆக்வஸ் ஸ்டேட்டில் என்ன இருக்காது? கோவலண்ட் நேச்சராக ப்ரெசென்ட் ஆகிருக்காது. டைமர் கிரியேட் பண்ணிடும். அன்ஹைட்ரஸ் ஸ்டேட்டில் தான் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா இட் இஸ் வில் பி ஆக்ட் அஸ் அ கோவலண்ட் நேச்சர். ரைட், நெக்ஸ்ட் ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் ஏர். ஏரோட நம்ம போரான் ஃபேமிலியில் போரான் இட் இஸ் தட் ரொம்ப ஒரு ஹார்டான சப்ஸ்டன்ஸ். நார்மலாக ஏரோட ரியாக்டே ஆகாது. இட் இஸ் டஸ் நாட் ரியாக்ட் வித் ஏர். இங்கே பாருங்கள், இட் இஸ் அன்ரியாக்டிவ். எப்போ? கிறிஸ்டலின் ஃபார்மாக இருக்கும்போது. போரானில் 2 ஃபார்ம் இருக்குது. ஒன் இட் இஸ் அ கிறிஸ்டலின் ஃபார்ம், அதர் ஒன் இட் இஸ் அமாரஃபாஸ் ஃபார்ம். அந்த ஹார்டு நேச்சர், அந்த ஹார்டு கிறிஸ்டலின் லாட்டிஸில் இருக்கும்போது டெஃபினெட்லி டஸ் நாட் ரியாக்ட் வித் ஏர். பட் இதே வந்து அமாரஃபஸ் நேச்சரில் இருக்கும்போது இட் ரியாக்ட் வித் ஏர் டு த ஃபார்மேஷன் ஆஃப் போரான் ஆக்சைடு B2O3. போரான் ஆக்சைடு எனக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா? ரைட். ஸோ அதே மாதிரி அலுமினியம். ஓகேங்களா? அலுமினியம் வில் ஃபார்ம் தின் லேயர் வித் ஆக்சிஜனோட எனக்கு லேயர் ஃபார்ம் ஆகும் டு த ஃபார்மேஷன் ஆஃப் அலுமினியம் ஆக்சைடு. ஓகேங்களா? ஸோ அலுமினியம் ஆக்சைடு எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ அலுமினியம் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன். ஓகே, ஸோ டு த ஃபார்மேஷன் ஆஃப் அலுமினியம் ஆக்சைடு எந்த கண்டிஷனில்? நல்ல ஹை டெம்பரேச்சர் அப்ளை பண்ணியிருக்க ஒரு கோட்டிங் அலுமினியம் மேலே ஒரு ஆக்சைடு கோட்டிங் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ரைட். அதே மாதிரி ஹையர் டெம்பரேச்சரில் ஃபார்ம் நைட்ரைட்ஸ், அலுமினியம் நைட்ரைட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ரியாக்டிவிட்டி ஆக்சிஜனோட ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன். ஹையர் டெம்பரேச்சரில் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணியிருக்கு, ஹையர் டெம்பரேச்சரில் அலுமினியம் நைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆக்சைடு. ஸோ இந்த பேசிஸில் கொஷின்ஸ் கேட்பாங்க. எப்பயுமே நான் மெட்டாலிக் ஆக்சைடு எல்லாம் அசிட்டிக் ஆக்சைடு. ஓகேங்களா? தென் ஸோ நடுவில் இருக்கக்கூடிய மெட்டாலிக் கேரக்டர் ஆஸ் வெல் அஸ் நான் மெட்டாலிக் கேரக்டர் ரெண்டும் மிக்ஸாக இருக்கிறதெல்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆம்ஃபோடெரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்ளீட்டாக மெட்டாலிக் ஆக்சைடாக இருக்கிறது பேசிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அக்கார்டிங்லி நம்மளோட போரான் ஆக்சைடு நான் மெட்டாலிக் ஆக்சைடு. சரிங்களா? ஸோ நான் மெட்டாலிக் ஆக்சைடு, அதனால இட் இஸ் அசிட்டிக் ஆக்சைடு. நான் மெட்டாலிக் ஆக்சைடு, அதனால நமக்கு எப்படி இருக்கும்? அசிட்டிக் ஆக்சைடாக இருக்கும். Okay, then aluminum gallium, it react with acid as well as it react with base. நம்ம அடுத்த upcoming topicல பார்ப்போம். Reaction with acid and base அப்படி பார்ப்போம். So it react with acid and base ரெண்டுத்தோட react பண்றதுனால it be act as a amphoteric oxide.
அண்ட் இதில் பாருங்க இண்டியம் தாலியம் இருக்குது இல்லையா. ஸோ இது ரெண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் இன் பேசிக் ஆக்சைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பேசிக் ஆக்சைடு நேச்சர் டவுன் த குரூப் கெட் இன்க்ரீசஸ் அப்படின்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் வாட்டர். இதில் போரான் வந்து கோல்டு வாட்டர் ஹாட் வாட்டர் அவங்களோடலாம் என்ன இருக்காது அப்படின்னா நோ ரியாக்ஷன். அப்போ எப்படி நம்ம வாட்டரோட ரியாக்ட் பண்ணா ஸ்டீம் கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ ஸ்டீம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லது. அதாவது ஸ்டீம் அப்படின்னா வாட்டர் வேப்பர். இப்போ போரான் மேலே ஒரு வாட்டர் வேப்பர் வந்து படுது அப்படின்னா டு த ஃபார்மேஷன் ஆஃப் போரான் ஆக்சைடு. ஓகே, எனக்கு போரான் ஆக்சைடு கிரியேட் ஆகுது. அதே மாதிரி அலுமினியம் ரியாக்ட் வித் பாய்லிங் வாட்டர். ஓகே, நார்மலாக ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் அஃபெக்டே பண்ணாது. ஓகேங்களா. சரி, பாயில்டு நல்லா பாயிலாக இருக்கிற வாட்டரோட ரியாக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஹைட்ராக்சைடு வித் எவல்யூஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். ரைட். நெக்ஸ்ட் gallium and indium. Gallium and do not react with the hot water or cold water. Hot water li react பண்ணாது, cold water li react பண்ணாது gallium indium. But thallium பார்த்தீங்க அப்படின்னா react with water. Water ஓட react பண்ணி to the formation of thallium hydroxide. இந்த மாய்ஸ்டரையும் ரியாக்ட் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணியிருக்கோம் தாலியம் ஹைட்ராக்சைடு கிரியேட் பண்ணியிருக்கு. ஆசிட் வித் அல்கலி நான் சொன்னேன் போரான் ரொம்ப ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ். இட் டஸ் நாட் ரியாக்ட் வித் ஆசிட், இட் டஸ் நாட் ரியாக்ட் வித் பேஸ். ஓகேங்களா. ஆசிட்டோட பேஸோட ரியாக்ட் பண்ண டஸ் நாட் ரியாக்ட் வித் ஆசிட் அண்ட் பேஸ் ஈவன் அட் மாடரேட் டெம்பரேச்சரில் கூட. பட் அலுமினியம் என்ன பண்ணியிருக்கோம் இட் கேன் ரியாக்ட் வித் ஆசிட், it can react with base. Acid ஓடவும் react பண்ணிருக்கும், base ஓடவும் react பண்ணிருக்கும். So aluminum react with acid. Aluminum react with acid to the formation of aluminum chloride. Okay, so அதே மாதிரி and react with the base. Aluminum react with the base to the formation of sodium aluminum hydroxide. ஸோ இந்த மாதிரி எனக்கு காம்பனண்ட் கிரியேட் ஆகும். ஸோ ஆசிட்டோட ரியாக்ட் பண்ணி சால்ட் கிரியேட் ஆகுது, அதே மாதிரி பேஸோட ரியாக்ட் பண்ணி சால்ட் கிரியேட் ஆகுது. ஸோ இட் வில் பி ஆக்ட் அஸ் அ டியர் நேச்சர். அதனால தான் இதோட ஆக்சைட்ஸ் அலுமினியம் ஆக்சைடை நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆம்ஃபோட்டரிக் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட். நெக்ஸ்ட் ஸோ இதில் ரியாக்ஷன் வித் ஹாலஜன்ஸ். ஸோ ஹாலஜன்ஸோட கம்பைன் பண்ண ட்ரைஹாலைட்ஸ் இந்த மாதிரி எனக்கு என்ன கிரியேட் ஆகும் ட்ரைஹாலைட்ஸ், போரான் ட்ரைஹாலைட்ஸ், ஃப்ளூரைட்ஸ், போரான் ட்ரைஃப்ளூரைட், குளோரைடு, புரோமைடு, அயோடைடு இந்த மாதிரி கிரியேட் ஆகும். இது எல்லாமே இட் இஸ் இன் அ கோவலண்ட் நேச்சர், ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஸோ தட் அப்போ இதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் என்ன இருக்கும் 6 எலக்ட்ரான் மட்டும் இருக்கிறதுனால these halides are be act as a Lewis acid. இங்கே இருக்கு these halides are be act as a Lewis acid. லூயிஸ் ஆசிடாக இருக்குது. போன டாப்பிக்லேயே நான் சொன்னேன் இந்த லூயிஸ் ஆசிடோட ஸ்ட்ரென்த்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா பிகாஸ் டியூ டு த பேக் பாண்டிங். ஓகே, ஸோ தட் அயோடின்ல பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வில் பி லூயிஸ் ஆசிடிக் நேச்சர் ரொம்ப ஹையர் பிகாஸ் அதில் என்ன ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னா பேக் பாண்டிங் அவைலபிள் இருக்குது. தட்ஸ் வில் பி த ஹைலி லூயிஸ் ஆசிடிக் இன் நேச்சர். இதே போரான் ட்ரைஃப்ளூரைட் இட் இஸ் அ வீக் லூயிஸ் ஆசிட் இன் நேச்சர், வீக் லூயிஸ் ஆசிட். ரைட். நெக்ஸ்ட் ஒன் அலுமினியம் ஹாலைட்ஸ். நார்மலாக அலுமினியம் ஹாலைட்ஸு இன் 800 டிகிரிக்கு மேலே யூஷுவலாகவே என்ன பண்ணோம் டைமராக எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த மாதிரி 6 கோவலன்ட் பாண்ட் பாருங்கள் 1 2 3 4 5 6 கோவலன்ட் பாண்ட் இருக்கும். அதில் 2 கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் இருக்குது. ஓகே, ஸோ தட் இப்படி தான் என்ன இருக்கும் அப்படின்னா இட் இஸ் பி ஆக்ட் அஸ் அ டைமர் அலுமினியம் குளோரைடு Al2Cl6 டைமர் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. இந்த டைமர் எவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும் அப்படின்னா அபவ் த டெம்பரேச்சர். ஓகேங்களா. ஓகே, அப் டு அண்ட் above the temperature until 800 வரைக்கும் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். above 800க்கு மேலே இட் எக்ஸிஸ்டிங் ஒன்லி இந்த மோனோமர் பிரேக் டவுன் ஆகிடும். 800 டெம்பரேச்சருக்கு மேலே கொடுத்தோம் அப்படின்னா இந்த பாண்ட் அப்படியே பிரேக் டவுன் ஆகிடும். ஓகேங்களா. பாண்ட் பிரேக் டவுன் ஆகிட்டு டு மேக்கப் இங்கே மோனோமராக தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா. மோனோமர் அப்படி கிரியேட் ஆகிற இந்த மோனோமர் இட் பி ஆக்ட் அஸ் அ லூயிஸ் ஆசிட். டைமர் இல்லை மோனோமர். ஏன்னா டைமராக இருக்கும்போது கம்ப்ளீட் ஆக்டெட் வந்துருச்சு. இந்த அலுமினியம் செக் பண்ணி பாரு 2 4 6 8 எலக்ட்ரான் ஆக்டெட் வந்துருச்சு. பட் மோனோமராக இருக்கும்போது தான் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பனண்ட். ஸோ இட் பி மோனோமராக இருக்கும்போது தான் இட் பி ஆக்ட் அஸ் அ லூயிஸ் ஆசிட். ஸோ அந்த டைமருக்கான காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்கேன் நல்லா பாருங்கள். ஸோ தட் ஈவன் காம்பினேஷன் ட்ராவும் பண்ணி காமிக்கிறேன் அந்த இடத்துல பிக்சரில். அலுமினியம்க்கு 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா
3 electrons outermost shell. So 1 2 3 electrons. அதே மாதிரி another aluminum. Okay, so 1 2 3 electrons எடுத்திருக்கேன். அதே மாதிரி chlorine எடுத்திருக்கேன்னு வைங்களேன். chlorine, first chlorine, okay, அது ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. செகண்ட் chlorine donate 1 electron, third chlorine donate 1 electron, then fourth chlorine, then fifth chlorine, then sixth chlorine. இது எல்லாமே 6 covalent bond. ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5 6. மீதி ரெண்டு டைமரா கிரியேட் பண்ணுதுன்னு சொன்னேன் இல்லையா? குளோரின் டைமரா கிரியேட் பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா? டு மேக்கப் இங்கே இந்த இடத்துல குளோரினுக்கு 2 லோன் பேராஃபில் 3 லோன் பேராஃபில் இருக்கும். ஆக்சுவலி குளோரினோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான் எப்படி எழுதியிருப்போம்? 3s2 3p5 இல்லையா? 3s2 3p5 7 எலக்ட்ரான். அதில் 7th எலக்ட்ரான் தான் கோவலன்ட் பாண்டில் இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 6 எலக்ட்ரானும் 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானாக இருக்கும். அந்த 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானில் ஒன்று தான் டு மேக்கப் இங்கே கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். இப்படி இந்த பக்கம் அலுமினியம்க்கு, அதே மாதிரி இந்த பக்கம் அலுமினியம்க்கு ஒரு பாண்டு டு மேக்கப் இங்கே கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ஓகேங்களா? ஸோ குளோரின் தான் தன்னோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணி இட் இஸ் பாண்டட் வித் அலுமினியம். ஸோ அதனால தான் எப்படி கிரியேட் ஆகுது? டைமர் கிரியேட் ஆகுது. 6 கோவலன்ட் பாண்ட் 2 கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ஓகேங்களா? இதில் எவ்வளோ இருக்குது? ஸோ கோவலன்ட் பாண்ட் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு? 6 கோவலன்ட் பாண்ட், 6 கோவலன்ட் பாண்ட் இருக்குது. 2 கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் இருக்குது. கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட், coordinate covalent bond, 6 covalent bond and 2 coordinate covalent bond. 2 coordinate covalent bond existingல இருக்கு. Okay, right. Next one பாருங்க. Anomalous behavior of boron. Boron வந்து ஏன் different ஆன? Anomalous is a different behavior from the upcoming elements. அதோட own family elements கம்பேர் பண்ணும்போது என்னெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, smaller size, சைஸ் ரொம்ப ஸ்மாலராக இருக்குது. இட் இஸ் ஹையர் அயனைசேஷன் என்தால்பி, ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ தட் ஸ்மால் சைஸ், ஹையர் அயனைசேஷன் என்தால்பி, ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, நான் அவைலபிலிட்டி ஆஃப் த டி ஆர்பிட்டால் எலக்ட்ரான். ஓகேங்களா? எனக்கு டி ஆர்பிட்டால் எலக்ட்ரான் அவைலபிலிட்டி இருக்காது. ஓகேங்களா? தென் அதே மாதிரி 2 electrons in the penultimate cell. முன்னாடி இருக்கக்கூடிய செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கும்? 2 electrons மட்டும்தான் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த anomalous properties ஆஃப் போரான் ஃபேமிலி. ரைட். இப்போ இந்த இடத்துல இந்த காம்பனண்ட் போரான் ஃபேமிலி எலிமெண்ட்டை பேஸ் பண்ணிட்டு நமக்கு ப்ராப்ளம் சால்விங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். சரி, 2025 JEE பேப்பர் எடுத்திருக்கோம். ரைட். த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அமாங் த ஃபாலோவிங் ஆர். நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண இந்த காம்பினேஷனில் தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிஸ்கஸ் பண்ண அட்டாமிக் ரேடியஸ். ஓகேவா? அட்டாமிக் ரேடியஸில் நம்ம ஆர்டர் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தோம்? போரான், அடுத்தது அலுமினியமோட சைஸ் ஸ்மாலர் இல்லை, கேலியம் முன்னாடி வந்துடும் அப்படின்னு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கரெக்டாக இருக்குது ஆர்டரு. அதர்வைஸ் யூ கோ அண்ட் செக் த ப்ரீவியஸ் கிளாஸ் நோட்ஸ் எடுத்து பாரு. ஓகேவா? ப்ரீவியஸ் ரெக்கார்டிங் எடுத்து பாரு. ஓகேவா? ஸோ அலுமினியம் இட் இஸ் அ லோவர் ரேடியம். ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க? இந்த இடத்துல அண்ட் கேலியம் இஸ் லோவர் ரேடியம். இந்த இடத்துல என்ன இருக்குது? கேலியம் கிரேட்டராக இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் சொன்னா, அலுமினியம் இஸ் gallium it is a lower radius than aluminum because due to the poor shielding effect of d orbital electron. ஓகே, அந்த ஆர்டர் இங்கே மிஸ் ஆகுது. அப்போ இது கரெக்ட் இல்லை. ஓகேவா? ரைட். அடுத்தது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டரில் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன ப்ரெசன்ஸ் இருக்குது? போரான் இட் இஸ் அ ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இதில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில் போரான் தான் ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். நம்ம உங்களுக்கு வேல்யூவும் கொடுத்துருந்தேன். ஓகே, அந்த ப்ராப்ளம் டிஸ்கஷன் அப்போ நம்ம வேல்யூ கொடுத்துருந்தேன். போரான் இட் இஸ் ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட், அலுமினியம் இட் இஸ் த லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். ப்ராப்ளமில் டிஸ்கஷன் பண்ணும்போது அந்த ஆர்டரும் கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ தட்ஸ் வில் பி த கரெக்ட். தட்ஸ் வில் பி கரெக்ட். ஓகே, ரைட். டென்சிட்டி. டென்சிட்டி போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். ஓகேவா? டென்சிட்டி ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது மாஸ் இன்க்ரீசஸ் யோர் அண்ட் ஆர்டர் வந்து எப்படி இருக்கணும்? ரிவர்ஸாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே வந்து இட் இஸ் ஸ்மாலர், இப்படி இருக்கணும்.
ஓகேவா? ஆனால் என்ன இருக்கு, எல்லாமே கிரேட்டராக இருக்கு. அட்டாமிக் மாஸ் இன்க்ரீசஸ், யுவர் டென்சிட்டி ஆல்சோ கெட் இன்க்ரீசஸ். ஆர்டர் கிராஜுவலான ஆர்டர் தான். ஸோ போரானை விட அலுமினியம்க்கு டென்சிட்டி அதிகம், அலுமினியமோட கேலியம்க்கு அதிகம், கேலியமோட இண்டியம்க்கு அதிகம், இண்டியமோட தாலியம்க்கு அதிகம். ஆனால் இப்படி கொடுத்துருக்காங்க, அப்படியே ரிவர்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஆர்டர் இட் இஸ் நாட் பி கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி எனர்ஜி. ஓகே, நார்மலி நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, இந்த கேஸ் தாலியம் இங்கே வந்திருக்கா, டியூ டு த புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் எஃப் ஆர்பிட்டால் அண்ட் டி ஆர்பிட்டால். என்ன சொல்லியிருப்போம் இந்த இடத்துல, தாலியமில் டியூ டு புவர் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஆஃப் D and F orbital. Poor screening effect of D and F orbital. எங்க தாலியம்ல. ஓகேவா? ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேலியம். ஓகேங்களா? அண்ட் புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் D orbital. ஓகேங்களா? அதனால இது கரெக்டா. அப்புறம் அலுமினியம், இண்டியம். சூப்பர். இந்த ஆர்டர் எக்ஸாக்டா கரெக்டா இருக்கு. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் எது மேட்ச் ஆகுது? B கரெக்ட், D கரெக்ட். ஆப்ஷன் B and D. ஓகேங்களா? ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட். Next one பாருங்க. Right. Given below are the pairs of group 13 elements showing the relation terms atomic radius அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Yes, and boron விட aluminum is greater radius. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. Down the group atomic radius increases. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. See, aluminum is greater than gallium. அப்படியா? இல்லை, கேலியம் தான் எப்படி இருக்கணும், லெஸ்ஸர் ரேடியாக இருக்கணும். என்ன ரீசன்? பிகாஸ் டியூ டு கேலியம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கான்ஃபிகரேஷனில் 3D10 4s2 4p1 இருக்கும். புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் உள்ள இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ தட் யுவர் கேலியம் ரேடியஸ் இஸ் ஸ்மாலர் தேன் அலுமினியம். ஓகே, கேலியம் ரேடியஸ் இஸ் ஸ்மாலர் தேன் அலுமினியம். அப்போ இந்த பேர் இன்கரெக்ட். Gallium is smaller than indium. Okay, அது correct, இது correct. Then indium is greater than thallium. இதுவும் correct. அப்போ எது incorrect, இது incorrect. ஓகேவா? என்ன ரீசன்? அதுக்கப்புறம் பாருங்க, ஐடென்டிஃபை த எலிமெண்ட் present in the incorrect pair. incorrect pair கண்டுபிடிச்சிட்டா அது இது incorrect இருக்கு. So that in that pair find out element that X has higher ionic radius than other one. Correct. இப்போ இந்த கேஸ்ல அலுமினியம், இந்த இதில் பாருங்க கேலியம் இஸ் லெஸ்ஸர் தென் அலுமினியம். ஆனால் இதில் அலுமினியம் 3+ இருக்கும்போது, கேலியம் 3+ இருக்கும்போது, ஓகே, யோர் கேலியம் 3+ இஸ் கிரேட்டர். ஓகே, 3+, ஏன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல தான் 3 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டனே. அப்போ அதில் 3 செல்ஸ் இருக்குது, இதில் 2 செல்ஸ் இருக்குது. இதில் 3 எலக்ட்ரானை லாஸ் பண்ணால் 1 2 செல்ஸ் தான் ஓப்பன் ஆயிருக்கும். இதில் 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணால் 1 2 3 செல்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இட் வில் பி கிரேட்டர். ஓகேவா? ஏன்னா அடுத்தது பின்னாடி எலக்ட்ரான் எதுவும் இல்லை, ஏன்னா லாஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ தட் அப்போ கேலியம் தான் அந்த எலிமெண்ட். அந்த பர்டிகுலர் எலிமெண்ட் என்னது? கேலியம். அந்த பர்டிகுலர் எலிமெண்ட் என்னது? கேலியம். அப்போ கேலியமோட அட்டாமிக் நம்பர் என்னது? 31. அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். கேலியமோட அட்டாமிக் நம்பர் 31. மேம் அட்டாமிக் நம்பர் மறந்துருச்சு, யூஸ் த ட்ரிக். நம்ம கிளாஸ்ல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும் போது அட்டாமிக் நம்பர் ட்ரிக்கை கொடுத்துருந்தோம். யூஸ் த ட்ரிக் அண்ட் ஐடென்டிஃபை த எலிமெண்ட்ஸ். ரைட். நெக்ஸ்ட், in the elements group 13 with the highest and lowest first ionization enthalpy. Highest and lowest first ionization enthalpy. என்ன element? Group 13. Highest and lowest first ionization enthalpy 2025 JE paper. கரெக்டா? ஓகே. ionization enthalpy நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஓகே, down the group ionization enthalpy get decreases அப்படின்னு. அதில் நமக்கு ஆர்டர் எப்படி ஃபாலோ பண்ணியிருந்தோன்னா, அயனைசேஷன் என்தால்பி ஆர்டர் அப்படின்னு ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ நாம் போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் இப்படி சொல்லியிருப்பேன் நான். ஓகேவா? ஆனால் இதில் என்ன இருக்குது? 3D10 4s2 and 4p1 இருக்குது. இதில் 4f14 and 5D10 6s2 6p1. அப்போ 2 புவர் ஷீல்டிங் இருக்கிறதுனால போரானுக்கு அப்புறம் யார் வரணும் அப்படின்னா தாலியம் வரணும்னு சொல்லியிருந்தேன்.
கிளாஸோட டிஸ்கஷன்லேயே சொல்லியிருப்பேன். தென் தாலியம்க்கு அப்புறம் என்ன இருக்கணும் அப்படின்னா கேலியம் இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் 3D10 சொல்லியிருப்பேன். தென் அதுக்கப்புறம் தென் அலுமினியம், தென் ஃபாலோட் பை இண்டியம் இப்படி சொல்லியிருப்பேன். ப்ராப்ளம்ல என்ன கேட்குறாங்க, இட் இஸ் தட் ஹையஸ்ட் ஃபார் போரான். அப்போ ஹையஸ்ட் போரான், லோவஸ்ட் தென் இண்டியம். ஓகேங்களா, போரான் அண்ட் இண்டியம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். Next, the correct statement from the following are. Thallium 3+ is powerful oxidizing agent. Thallium 3+. Oxidizing agent என்னது? Itself it is undergo reduction. இதுக்கு நான் என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னா down the group plus 3 oxidation state stability get decreases. ஓகேங்களா, so down the group plus 3 oxidation state stability decreases. ஓகேவா, then அதே மாதிரி so down the group plus 1 oxidation state stability increases. Down the group plus 3 oxidation stability decreases, plus 1 oxidation stability increases. இப்படின்னு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ரைட்? அப்போ இந்த கேஸில் thallium 3+ is a powerful oxidizing agent அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா it is that itself it is undergo reduction இல்லையா? thallium it is 3+, it's gaining of 2 electron, it is converted into thallium plus. ஓகேவா, அப்போ itself it is undergo reduction, it be act as a oxidizing agent. exactly correct. ஏன்னா 3+ விட +1 oxidation state stability highly stable. தாலியம்ல 3+ விட +1 ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி ஸ்டேபிளாக இருக்கிறதுனால அந்த தாலியம் 3+ 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்குன்னா the process is called as reduction. அப்போ எலக்ட்ரானிக் ரிடக்ஷன் ஆகிற எந்த ஒரு எலிமெண்ட்டும் it be act as a oxidizing agent-ஆக ஒர்க் பண்ணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்? எக்ஸாக்ட்லி கரெக்ட். அடுத்த கேஸ் பாருங்க, அலுமினியம் 3+ does not get reduced easily. அலுமினியம் 3+ அலுமினியமாக தான் இருக்கும். ஓகேவா, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஏன்னா நம்ம மேலே டாப் சீரியஸில் இருக்குது இல்லையா, போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் இருக்கு இல்லையா? அப்போது ஸோ மேலே இருக்கக்கூடிய டாப் சீரியஸில் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி ஹையராக இருக்கும். கீழே இருக்கக்கூடிய எலிமெண்ட்டு இந்த 2 எலிமெண்ட்டுக்கும் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி ஹையராக இருக்கும். ஓகேங்களா, அப்போ டஸ் நாட் ரெடியூஸ்ன்னு தானே சொல்லியிருக்காங்க. கரெக்டு தானே? ரிடக்ஷன் ஆச்சுன்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணால் அலுமினியம் 3+ மாறணும். அப்படி +ஆக மாறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ தட் அலுமினியம் 3+ டஸ் நாட் ரெடியூஸ்ட் ஈஸிலி. ஸ்டேட்மெண்ட், போத் அலுமினியம் 3+ அண்ட் தாலியம் 3+ ஆர் ஸ்டேபிள் இன் aqueous சொல்யூஷன். தாலியம் 3+ ஸ்டேபிளா? நோ, தாலியம் +1 தான் ஸ்டேபிள். ஓகேவா, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு நாட் கரெக்டு. thallium +1 more stable than thallium 3+. exactly. ஏன்னா down the group +1 oxidation stability increases சொல்லியிருக்கேன். அப்போ this statement correct. aluminum 3+ and thallium 3+ are highly stable. aluminum 3+ மேலே, thallium 3+ down series are highly stable. statement correct. ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. ஓகேங்களா, அப்போ என்னென்ன ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு? ABDE. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எஸ், இன் குரூப் எலிமெண்ட் group 13 the stability of +1 oxidation state increases down the group. +1 oxidation state stability increases down the group. exactly statement correct. okay va, right, correct. 2024 JE paper. right, next one பாருங்க. atomic size of gallium
இஸ் கிரேட்டர் தென் த அலுமினியமா? நோ. அலுமினியம் தான் எப்படி இருக்கும்? இஸ் தட் அட்டாமிக் சைஸ் ஆஃப் கேலியம் இஸ் கிரேட்டர் தென் அலுமினியம் தான் எப்படி இருக்கும்? கிரேட்டராக இருக்கும். கேலியம் வந்து ஷார்ட்டராக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல கிரேட்டர் அப்படின்ற வேர்டு தப்பு. ஓகேவா? பிகாஸ் என்ன ரீசனு? பிகாஸ் டியூ டு presence of 3d10 4s2 4p1. ஓகே, புவர் ஷீல்டிங் எஃபெக்ட்னால கேலியமோட சைஸ் ஸ்ரிங்க் ஆயிடுதுன்னு சொன்னேன். ஸ்மாலர்னு சொல்லியிருக்கணும், அங்கே கிரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 இந்த இன்கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், 2 இன்கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், 2 இன்கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் ஒன். The correct statement from the following are, okay, என்ன கொடுத்திருக்காங்க? Decreasing order of atomic radii of group 13 element. Decreasing order of atomic radii of group 13 elements ன்னு கொடுத்திருக்காங்க. இருக்கா பாரு. group atomic radius, okay, atomic radius boron, அதுக்கப்புறம் அலுமினியம், கேலியம். இந்த ஆர்டர் தப்பு இல்லையா? எப்படி இருக்கும்? கேலியம் தான் லோவராக இருக்கும், லெஸ்ஸராக இருக்கும். அப்போ இது தப்பு. ஸ்டேட்மெண்ட் ஏ இன்கரெக்ட். டவுன் டு குரூப் 13 எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டமா? டிக்ரீசஸ் நம்ம அப்படியே பார்த்தோம். இல்லை அப்படி பார்க்கல. தட் இஸ் ஆல்சோ நாட் கரெக்ட். ஓகே. அலுமினியம் டிசால்வ்ஸ் இன் dilute hydrochloric acid liberate hydrogen gas. கரெக்ட். நம்ம ஆசிட்டோட ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணோம்ல, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அதில் பேஸாக இருந்தாலும் சரி, ஆசிட்டாக இருந்தாலும் சரி, இட் லிபரேட் ஹைட்ரஜன் கேஸ். கரெக்ட். பட் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ரெண்டர்ஸ் அலுமினியம் பாசிவ் ஃபார்மிங் ப்ரொடக்டிவ் ஆக்சைடு லேயர் ஆன் த சர்ஃபேஸ். அது மேலே என்ன இருக்கும்? ஒரு ஆக்சைடு லேயரை கிரியேட் பண்ணிடும். அப்படி அந்த ஆக்சைடு லேயரை கிரியேட் பண்ணுறதுனால இட் இஸ் வில் பி பாசிவ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகே, தட் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகேவா? ரைட். Are all elements of group 13 elements highly stable in +1? No. Down series இருக்கிறது +1 stable, top series இருக்கிறது +3 stable. All elements கொடுத்திருக்காங்க, all elements இல்ல, incorrect. அடுத்தது, hybridization of aluminum in AlH2O6 times 3 plus sp3d2 hybridization. sp3d2 hybridization, that's also correct. Okay va? Right. Option C correct, option E correct. Okay va? Right. Option this one is the correct answer. Right. Next one parunga. Right. Taking stability as a factor, which one of the following represents correct relationship? பார்க்கலாமா? நம்ம ஸ்டெபிலிட்டி பார்த்தோம். இது எல்லாமே பாருங்க 3-1-3-1 இருக்கு. அப்போ நம்ம என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணுவோம்? +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ் டவுன் த குரூப்னு சொல்லியிருப்போம். போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். ஓகே, ஸோ இதில் நமக்கு என்ன இருக்கு? +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி decreases down the group ன்னு சொல்லியிருப்போம். +1 oxidation state stability increases down the group அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? ரைட். அப்படின்னு பார்த்தோம்னா அலுமினியம் பாருங்க, தாலியம் ட்ரைக்ளோரைட் கிரேட்டர் தென் தாலியம் மோனோக்ளோரைட். அப்போ இது இப்படி இருக்கு. ஸோ தட் இஸ் நாட் பி கரெக்ட். ஓகேவா? அடுத்தது இண்டியம் ட்ரை அயோடைடு. என்ன கொடுத்துருக்கோம்? இண்டியம் ட்ரை அயோடைடு இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, அதுவும் அப்படி சொல்லியிருக்காங்க. நோ. தாலியம் இண்டியம்லாம் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் ஸ்டெபிலிட்டி. அடுத்து அலுமினியம் மோனோக்ளோரைடா? நோ. அலுமினியம்லேயும் ட்ரைக்ளோரைடு, ஏன்னா டாப் சீரியஸில் இருக்குது, +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் ஸ்டேபிள். ஓகேங்களா? அடுத்து தாலியம் ட்ரை அயோடைடு, சாரி மோனோ அயோடைடு. அப்போ இது கரெக்ட் இல்லையா? +1 தாலியம் அயோடைடுனா இதில் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது, இதில் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அக்கார்டிங்லி ஆப்ஷன் டி எக்ஸாக்ட்லி கரெக்டு. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன். The tendency of BF3Cl3 Br3 behaves as Lewis acid decrease in the sequence. நம்ம பார்த்தோம் லூயிஸ் ஆசிட்டோட ஆர்டர் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம். ஸோ அதில் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கோம்னா ஃப்ளோரின், குளோரின், புரோமின் அப்படி ஃபாலோ பண்ணியிருந்தோம். அதில் நம்ம ஆர்டர் லூயிஸ் ஆசிட்டோட ஆர்டர் அப்படின்னு பார்த்துருக்கோம் அப்படின்னா தென் BF3 BCl3
bromine, BBr3, then BI3 அப்படின்னு கொடுத்துருப்போம். Here, due to back bondingனால எனக்கு ஆர்டர் எதுக்கு ஹையர் லூயிஸ் ஆசிட் கேரக்டர், அயோடின், அப்புறம் bromine, குளோரின், ஃப்ளூரின், இந்த ஆர்டர் ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இந்த ஆர்டர் எங்கே இருக்குன்னு பாருங்க. அயோடின், அயோடின் இல்லை, பிஆர்லேருந்து இருக்கா? ஓகே, பிஆர் இட் இஸ் கிரேட்டர், பிஆர் குளோரின். See, இது மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் பி இட்ஸ் கரெக்ட்லி மேட்ச்டு. ஏன் இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணியிருக்கு? பிகாஸ் டியூ டு த பேக் பாண்டிங். ஓகேங்களா? ஸோ அயோடின் பேக் பாண்டிங் இட் இஸ் பாசிபிலிட்டி. ஓகே, ஸோ பேக் பாண்டிங்னால எனக்கு ஆர்டர் எப்படி இருக்கு அப்படின்னா BI3 இட் இஸ் த ஹைலி அசிட்டிக் நேச்சர். நெக்ஸ்ட் ஒன், the stability of +1 oxidation state increases in the sequence. +1 oxidation state stability increases in the sequence அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுக்கு இருக்கும்? ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். தாலியம் இட் இஸ் +1 oxidation state ஹையராக இருக்கும். இருக்கா பாரு, தாலியம், தாலியம் ஹையராக இருக்கணும். இங்கே இருக்கா தாலியம்? இங்கே இருக்கு. ஓகே, அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். இது ஆர்டர் ப்ராப்பராக இருக்கா? ப்ராப்பராக இருக்கா? ரைட். ஸோ தட் அலுமினியம், gallium, indium, thallium. Thalliumல +1 oxidation stability larger. Accordingly, option D is the correct answer. Right. Okay. Next, 14th group elements. 14th group element today electronic configuration. அதே மாதிரி atomic number நம்ம predict பண்ணுவோம். So carbon உடைய atomic number. First one atomic number. Atomic number. Carbon के atomic number 6. ஓகேங்களா? நம்ம ட்ரிக் ஃபாலோ பண்ணுவோம்ல. First period can accommodate 2 electron. Second and third period can accommodate 8 elements. Fourth and fifth period can accommodate 18 elements. Sixth and seventh period elements can accommodate 32 elements. இந்த மாதிரி number of elements வந்து எனக்கு presence இருக்கு. Okay, fine. இப்போ நமக்கு சிலிக்கானோட அட்டாமிக் நம்பர் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம்னா நம்ம என்ன செய்யணும்? கார்பனோட அட்டாமிக் நம்பரோட கார்பனோட அட்டாமிக் நம்பர். சிலிக்கான் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு? கார்பன் ப்ரெசென்ட் இன் த செகண்ட் பீரியட், சிலிக்கான் ப்ரெசென்ட் இன் த தேர்ட் பீரியட், ஜெர்மானியம் ஃபோர்த் பீரியட், டின் ஃபிஃப்த் பீரியட், லெட் சிக்ஸ்த் பீரியட். ஓகே, சிலிக்கான் எனக்கு தெரியாது மேம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? 6. தென் சிலிக்கான் என்ன பீரியடில் இருக்குது? தேர்ட் பீரியட். தேர்ட் பீரியடில் ஒரு 8 ஆட் பண்ணேன். ஓகே, 14. ஓகேவா? அடுத்து ஜெர்மானியம் எனக்கு தெரியாது அட்டாமிக் நம்பர். அப்போ ப்ரீவியஸ் எலிமெண்ட்டு 14 இருக்குது. ஜெர்மானியம் எந்த பீரியடில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு? ஃபோர்த்து பீரியடில். ஃபோர்த்து பீரியடில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? 18 இருக்குது. 18, 32, 32. ஓகேவா? ரைட். 32. டின் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு? தென் ஃபிஃப்த் பீரியடில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் 18 ஆட் பண்ணுங்க. அண்ட் 32 எகெயின் ஒரு 18, 50. ஓகேவா? அப்போ டின்னோட அட்டாமிக் நம்பர் 50. நெக்ஸ்ட் லெட். ஓகே, 50. தென் லெட் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது என்ன பீரியடில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு? சிக்ஸ்த் பீரியட். ஒரு 32 ஆட் பண்ணுங்க. 32 ஆட் பண்ணுங்க. இட் இஸ் 82. அப்போ திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் ப்ரெடிக்டிங் அட்டாமிக் நம்பர். இப்படி தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்டாமிக் நம்பரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஓகே, ரைட். ஸோ தட் இதோட கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு எனக்கு நியரஸ்ட் நோபல் கேஸோட அட்டாமிக் நம்பரும் தெரியணும் அப்படின்னா அதை எழுதுகிறேன் பாருங்க. ஹீலியம் atomic number 2, helium, neon, argon, krypton, xenon, radon. Helium atomic, it is present in the first period. Helium எங்க present ஆயிருக்கு? First periodல present ஆயிருக்கு. Present in the first period. Neon second period. Argon third period, fourth period, fifth period, sixth period. Add பண்ணுங்க. Helium atomic number 2, 2 plus or 8, 10, 10 plus 8, 18. அடுத்தது and 18, krypton fourth period again ஒரு 18, 36. ஓகேவா? 36 fifth periodல ஒரு 18 ஆட் பண்ணுங்க. 54. ஓகேவா? 54 xenon. ஓகே, and 54 radon எங்க present ஆயிருக்கு? 6th periodல ஒரு 32 ஆட் பண்ணுங்க. 6, 86.
ஓகே 8 6. ஸோ இதுதான் நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா நியரஸ்ட் இனட் கேஸஸோட அட்டாமிக் நம்பர். இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணலாமா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி ப்ரொசீட் பண்ணுவோம்? இதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இந்த கார்பன் ஃபேமிலியோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன எடுத்துப்போம்? NS2 NP2. இதுதான் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? ஃபைனலாக கம்ப்ளீட் ஆகிறது இதில் கம்ப்ளீட் ஆகும். இப்போ நான் ஒரு எலிமெண்ட்டுக்காக எடுத்துக்கிறேன். அட்டாமிக் நம்பர் 6. அப்போ என்னதோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 தென் 2p2 அப்படி எழுதுவோம் இல்லையா? ஓகே. இல்லை மேம் எனக்கு ஷார்ட்டாக எழுதுணும் மேம் அப்படின்னா நியரஸ்ட் நோபல் கேஸ் யூஸ் பண்ணிக்கோ. ஓகேங்களா? 1s2க்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஹீலியம் யூஸ் பண்ணுங்க. ஹீலியம் 2s2 2p2 எழுதலாமா? ஓகேவா? நெக்ஸ்ட் 14 சிலிக்கானோட கான்ஃபிகரேஷன். சிலிக்கான் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் நோபல் கேஸ் என்னது? நியான். நியரஸ்ட் நோபல் கேஸ் என்னது? நியான். அதுலேயே 10 ஓவர் ஆயிடுச்சு. ரிமைனிங் 4 தான். ஸோ 4 அப்படிங்கிறத நம்ம எப்படி ஃபில் பண்ணுவோம்? NS2 NP2க்கு பதிலாக சிலிக்கான் தேர்ட் பீரியடில் இருக்கு 3s2 3p2 எழுதுவோம். 3s2 3p2 ஓகேவா? தென் ஜெர்மானியம். ஓகே. நியரஸ்ட் இனட் கேஸ் என்னது? ஆர்கான். ஓகேவா? அதுலேயே 18 கவர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன இருக்கு? 32 இருக்கு. ஓகே. 4th பீரியட்ல இருக்கு. ஸோ அப்போ 18 தான் கவர் ஆயிருக்கு. ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட்ஸ் அப்போ 3d10 4s2 4p2 இருக்கா? 18 ஒரு 10 28 28 4 32. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் 50 நியரஸ்ட் இனட் கேஸஸ் என்ன எழுதலாம்? 36. நம்ம என்ன எழுதலாம்? கிரிப்டான் எழுதலாம். ஓகேங்களா? தென் என்ன இருக்கு? 5th பீரியட்ல இருக்கு. ஓகே. ஸோ இதில் எவ்வளோ தான் கவர் ஆயிருக்கு? 36 தான் கவர் ஆயிருக்கு. ஸோ தட் அப்போ 4d10 46 கவர் ஆயிருக்கு. ரிமைனிங் 4 எழுதணும். 5s2 5th பீரியடுங்கிறதுனால 5s2 5p2 ஓகே. நெக்ஸ்ட் லெட் அட்டாமிக் நம்பர் 82. அப்போ நியரஸ்ட் நோபல் கேஸ் ரேடான். ஓகேங்களா? ஜெனான் எழுதுங்க. ஜெனான் 54. ஓகேங்களா? ரேடான் வராது ஏன்னா 86 54 ஜெனான் தான் வரும். ஜெனான். அப்போ நமக்கு பாருங்க 6th பீரியட்ல இருக்கு. 6th பீரியட்ல இருக்குன்னா நமக்கு கம்ப்ளீட்லி ஃபில்டு. f ஆர்பிட்டல் கம்ப்ளீட்லி ஃபில்டு, d ஆர்பிட்டல் ரெண்டுமே உள்ள என்ட்ரு ஆயிருக்கும். ஸோ தட் கான்ஃபிகரேஷன் இட் பிகம் 4f14 5d10 6s2 6p2 இந்த மாதிரி நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ஃபில் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இதோட அபண்டன்ஸ் எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இட் இஸ் இன் திஸ் எலிமெண்ட்ஸ் earth crustல நமக்கு என்னது இருக்கு? மோஸ்ட் அவைலபிள் இட் இஸ் சிலிகான், தென் கார்பன், டின், லெட், ஜெர்மானியம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட அக்கரன்ஸ் கார்பன் எக்ஸிஸ்டிங் இன் த எலிமெண்டல் ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் இன் த கம்பைன்டு ஸ்டேட். எலிமெண்டல் ஸ்டேட் நார்மலாக கார்பனாகவும் இருக்கும், இல்லை கம்பைன்டு ஸ்டேட் வேற ஒரு காம்பனண்ட்டோட கம்பைன் பண்ணி காம்பினேஷன் ஸ்டேட்டாகவும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இட் எக்ஸிஸ்ட் ஆஸ் சிலிக்கா அண்ட் சிலிகேட்ஸ். சிலிக்காவாகவும் சிலிகேட்ஸாகவும் எக்ஸிஸ்டிங் இருக்கும். அதே மாதிரி டின் எப்படி இருக்கும் அப்படின்னா கேஸ்டரைட் ஆர் டின் ஸ்டோன், SnO2 ஆக்சைடு ஃபார்மில். அதே மாதிரி லெட் இட் இஸ் எக்ஸிஸ்டிங் ஆஸ் லெட் சல்ஃபைடு. அதுதான் லெட் சல்ஃபைடு தான் கலீனா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அதே மாதிரி செருசைட், லெட் கார்பனேட் இந்த ஃபார்மில் நமக்கு earth crustல அவைலபிலிட்டி இருக்கு. ஓகே ரைட். எட்டாமிக் ரேடியை. சரியா? எட்டாமிக் ரேடியை நாம் என்ன கொடுத்துருக்கோம்? கார்பன் காம்பனண்ட் இல்லையா? கார்பன் ஃபேமிலி கார்பன், சிலிகான், ஜெர்மானியம், டின், லெட் இப்படி தான் நம்ம எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். கார்பன் இட் பிலாங்ஸ் டு 2nd பீரியட், இது 3rd பீரியட், 4th பீரியட், 5th பீரியட், 6th பீரியட். ஓகேங்களா? இப்போ இதில் எனக்கு என்ன இருக்கும்? 2nd பீரியட்னால 2 செல்ஸ், இங்கே 3rd பீரியட் 1 2 3 செல்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். இங்கே ஜெர்மானியம் 4th பீரியட் 3 4.
ஓகே, ஃபிஃப்த் பீரியட் 1 2 3 4 5 செல்ஸு, சிக்ஸ்த் பீரியட் அப்போ எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இந்த மாதிரி எனக்கு ப்ரெசன்ஸாக இருக்கும். வாட் இஸ் அட்டாமிக் ரேடியஸ்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் டு அவுட்டர்மோஸ்ட் ஷெல் ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம். ஓகேவா? அப்போ கிராஜுவலாக சைஸ் கெட் இன்க்ரீசஸ், ஸோ அட்டாமிக் ரேடியஸ் ஆல்சோ கெட் இன்க்ரீசஸ். ஓகேங்களா? சைஸ் இன்க்ரீசஸ். ஓகேங்களா? என்ன இருக்குது? கிராஜுவலாக சைஸ் get increases, so atomic radius also get increases. atomic radii எனக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? இன்க்ரீசஸ்ல இருக்கு. அப்ப செக் பண்ணுங்க, வேல்யூ செக் பண்ணுங்க. அதுவும் கொடுத்துருக்கேன் என்சார்ட்ல பாருங்க, ஒரு சின்ன பாக்ஸ்ல இருக்கும், அதான் கொடுத்துருக்கேன், ஹைலைட் பண்ணி பாருங்க. 77 பிகோமீட்டர், அப்புறம் சிலிகான் 118 பிகோமீட்டர், ஜெர்மானியம் 122 picometer, tin 140, இது 46. So that atomic radii order carbon, then followed by silicon, germanium, tin, then lead. ஸோ இதுதான் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இட் இஸ் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் ரேடியை. எந்த சேஞ்சஸும் இல்லை, கிராஜுவல் இன்க்ரீஸ். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன், அயனைசேஷன் என்தால்பி. ஸோ அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எப்படி ப்ரெசன்ஸ் இருக்கும்? எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான். வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ எனர்ஜி அப்ளை பண்ணுறேன்னா, தட்ஸ் வி கால்ட் அஸ் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்கோம். Ionization energy decreases with increasing atomic radii. கரெக்டா? ஓகே, ஏன்னா எனக்கு டிஸ்டன்ஸ், நியூக்ளியஸ்லேருந்து டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு என்ன பண்ணியிருக்கோம்? ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப க்ளோஸராக இருக்குன்னா வி கான்ட் ஏபிள் டு ரிமூவ் ஈஸிலி. அப்போ அட்டாமிக் ரேடியை இன்க்ரீஸ் ஆக அயனைசேஷன் என்தால்பி டிக்ரீசஸ். or size increase ஆக அயனைசேஷன் என்தால்பி decreases. அப்போ நம்ம என்ன டேர்ம் சொல்லலாம் இந்த இடத்துல? size which is inversely proportional to ionization energy. ஓகே, சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி இட் இஸ் டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஃபைன். இப்போ இந்த இடத்துல அப்படியே கிராஜுவல் டிக்ரீசஸாக இருக்குன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்குது. கார்பன் டு சிலிக்கான் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அயனைசேஷன் என்தால்பி கார்பன் டு சிலிக்கான். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன இருக்குது? கார்பன், சிலிக்கான். ஓகே, கார்பன் டு கார்பன் டு டின் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகுது. கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின், லெட். அப்போ கார்பன் டு டின் வரைக்கும் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், தென் டின் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் லெட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இட் இஸ் கெட் இன்க்ரீசஸ். ஓகேவா? அப்படின்னா ஆர்டர் எப்படி மேம் எழுதுது? இந்த மாதிரி ஒரே சேம் ஆர்டரில் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சி லெட்டோட வேல்யூ இன் 715 கிலோஜூல் பர் மோல், ஆனால் டின்னோட வேல்யூ 708 கிலோஜூல் பர் மோல். ரெண்டுத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுது. ஸோ தட் அப்போ ப்ராப்பர் ஆர்டர் கார்பன், சிலிக்கானுக்கு அப்புறம் ஜெர்மானியம்க்கு அப்புறம் லெட் தான் எனக்கு ப்ரொசீட் ஆகும், தென் ஃபாலோட் பை டின். ஸோ இதுதான் நமக்கு என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அயனைசேஷன் என்தால்பி. அட்டாமிக் ரேடியில் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை, அயனைசேஷன் என்தால்பியில் மட்டும் லாஸ்ட் இருக்கிறத மட்டும் ரெண்டுத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதணும். பிகாஸ் டியூ டு த ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப். ஓகே, இந்த இடத்துல என்ன ப்ரெசன்ஸ் இருக்குது? இட் இஸ் 4F14, 5D10, 6S2, 6P2. பவர் ஷீல்டிங் எஃபெக்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ தட் அயனைசேஷன் என்தால்பி your lead is greater than that of your tin. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. யூஸ்வலாக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவல் டிக்ரீஸ் இருக்காது இந்த கேஸில். ஓகே, இட் மெயின்டைன் த கான்ஸ்டன்ட். எதற்கு ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இன் சிலிக்கான் டு கார்பன் டு சிலிக்கான் இட் இஸ் டிக்ரீசஸ். தென் சிலிக்கான் டு டின் வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா இட் மெயின்டைன் த கான்ஸ்டன்ட், தென் இட் இஸ் ஸ்லைட்லி கெட் இன்க்ரீசஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஓகே, அதுதான். ஸோ வாட் இஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி? எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம்? டு அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவோர்ட்ஸ் இட் செல்ஃப். ஓகேங்களா? டு அட்ராக்ட் த shared pair of electron, shared
pair of electron towards itself. To attract the shared pair of electron towards itself. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த இடத்துல எலக்ட்ரோநெகட்டிவ் கேரக்டர் இட் இஸ் கார்பன் டு சிலிக்கான் டிக்ரீஸ். ஓகே, அப்படியே மெயின்டைன் ஆயிருக்கும். ஸோ கார்பன் இட் இஸ் அ மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் அமாங் நம்மளோட கார்பன் ஃபேமிலி எலிமெண்ட்லேயே கார்பன் தான் ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். கார்பன் இட் இஸ் ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் சிலிக்கான்ல இருந்துட்டு சிலிக்கான், ஜெர்மானியம், tin, it maintain the constant. It maintain the constant. All or it is an equal electronegative value. Then அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா your lead is the higher electronegative element. ஓகேங்களா? lightly. ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா electronegative order அப்படி ஃபாலோ பண்ணியிருக்கோம். ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. In physical properties, மோஸ்ட்லி நம்மளோட கார்பன் ஃபேமிலி குரூப் எலிமெண்ட்ஸ் எல்லாமே எந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா எக்ஸிஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் சாலிட். எக்ஸிஸ்டிங் இன் த ஃபார்ம் ஆஃப் சாலிட். அந்த சாலிட்ல இப்போ கார்பன் இட் இஸ் எ நான் மெட்டல். கார்பன் என்ன கேரக்டராக இருக்கும்? நான் மெட்டாலிக் கேரக்டர். நான் மெட்டல். சிலிக்கான், ஜெர்மானியம், மெட்டலாய்ட்ஸ், இது ரெண்டு பேர் என்ன அப்படி இருக்காங்க? It is behave as the both metallic character as well as non-metallic character, so it belonging to metalloid. Okay, tin and lead. Tin and lead is it belongs to metallic character. ஓகேங்களா? மெட்டலிக் கேரக்டர். அப்போ டவுன் த குரூப் மெட்டாலிக் கேரக்டர் கெட் இன்க்ரீசஸ். ஸோ கார்பன் இட் இஸ் அ நான் மெட்டல், சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் இட் இஸ் மெட்டலாய்ட், tin and lead is metal, so down the group metallic character get increases அப்படின்னு கொடுத்துருக்கு. So tin, lead, metal. Next one பாருங்க, it is a melting and boiling point. ஸோ மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல கார்பனை விட கார்பன் அண்ட் சிலிக்கான் கம்பேர் பண்ணும்போது யோர் அண்ட் சிலிக்கான் இட் இஸ் லெஸ்ஸர் பாய்லிங் மெல்டிங் பாயிண்ட்டு. தென் ஜெர்மானியம், அப்புறம் டின் அண்ட் லெட் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கும். பிகாஸ் நம்மளோட டின்னில் ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்டிங் இருக்கும். யோர் கார்பன் ஆல்சோ ஸ்ட்ராங் கோவலன் பாண்ட். எப்படி இருக்கும் அப்படின்னா கம்பைனடு ஸ்டேட்டாக, ஒரு கிளஸ்டர் மாதிரி கம்பைனடு ஸ்டேட்டாக தான் இருக்கும். அதனால் என் கார்பனோட மெல்டிங் பாயிண்ட்டு இட் இஸ் வெரி ஹையர். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோர் சிலிக்கானும் எப்படி இருக்கும்? ஒரு லென்த்தி கார்பன் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். பட் கார்பனை விட லெஸ்ஸர் கவுண்ட்டு தான் அது. நெக்ஸ்ட்டு ஜெர்மானியம். தென் நெக்ஸ்ட்டு என்ன எதிர்பார்ப்போம்னா டின்னு லெட். ஏன் லெட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்டிங். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டில் ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்டிங், ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்டிங், ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்டிங் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ லெட்டில் என்ன ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்டிங் எனக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால தட்ஸ் வில் பி த ஹையர் மெல்டிங் பாயிண்ட் தென் டின். ஓகே, இதே பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிலிக்கான், ஜெர்மானியம், டின், லெட் அப்படியே கிராஜுவலாக என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா இன்க்ரீசஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இட் இஸ் டிக்ரீசஸ் ஆகிருக்கும். கிராஜுவலாக என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் தட் இந்த 14th குரூப் எலிமெண்ட் கிராஜுவலி டிக்ரீசஸ். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் டென்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கார்பன் டு சிலிக்கான் போகும்போது கொஞ்சம் லிட்டில் பிட் டிக்ரீசஸ். ஓகேவா? ரைட். ஜெர்மானியம்லேருந்து லெட் வரைக்கும் போகும்போது எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா இன்க்ரீசஸ். இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா யோர் சிலிக்கான் இட் இஸ் அ லெஸ்ஸர் டென்சிட்டி தென் கார்பன். அப்புறம் அப்படியே பாருங்கள் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ இருக்கிறதுலே லெஸ்ஸர் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா சிலிக்கான் லெஸ்ஸர் டென்சிட்டி. இது பார்த்தீங்கன்னா lead it is at higher density. Okay, right. Next one பாருங்க, oxidation state trend. Usually நம்மளோட காம்பனன்ட்ல எடுத்துக்கிற கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின், லெட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தோம்? NS2 NP2ன்னு பார்த்தோம். ஓகே, இப்போ இதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2 NP2. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா இட் வாண்ட் டு
attain the octet, it lost the 4 electron. It want to attain the octet, it want to lose the 4 electron or gain the 4 electron. Mostly எனக்கு கார்பன் பாத்தீங்கன்னா ரெண்டுமே பாசிபிள். ஓகே, பேஸ்ட் ஆன் சில கேசஸ்ல எலக்ட்ரானை லாஸ் பண்ணி +4 எக்ஸிஸ்டிங் இருக்கும், சில கேஸ்ல எலக்ட்ரானை கெயின் பண்ணி -4 எக்ஸிஸ்டிங்ல இருக்கும். ஓகேங்களா, அப்ப கார்பன் எக்ஸிஸ்டிங் வாஸ் +4, -4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேவா, ரைட். அதே மாதிரி சிலிகான், இட் இஸ் த +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஜெர்மானியம் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். டின் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். லெட் பார்த்தீங்கன்னா +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். லெட் எக்ஸிஸ்டிங் இன் தட் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது ஸ்டெபிளைஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிகாஸ் டியூ டு த inert pair effect. Okay, so inert pair effect of that ns orbital, it is not be participating in it, so that upper lead +2 oxidation state will be the more stable than +4. ஓகேங்களா, மீதி இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா stable oxidation state. Stable oxidation state. Stable oxidation state. ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த இடத்துல கொடுத்துருப்போம் in tendency of the outer s orbital electron not participating, okay, because due to the poor shielding effect of, ஓகேங்களா, not take part because poor shielding effect of that in the f orbital and d orbital, அதனால அந்த electrons உள்ள இன்வால்வ் ஆயிடும். இட் இஸ் பி என்டர் இன்சைட். ஓகேங்களா, ஸோ அதனால அவுட்டர் ஷெல் என்ன மட்டும் இருக்கும், np orbital இருக்கும், that will be donate the electron it existing that +2 oxidation state. ஓகே, ரைட். இப்போ கார்பன்ல எக்ஸிஸ்டிங் பாருங்க +2 and +4 and -4. எப்போ எனக்கு கார்பன் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் இன் CCl4, ஒரு மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் கூட அட்டாச் ஆகிக்கும் போது கார்பன் எக்ஸிஸ்டிங் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். தென் -4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னா மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட்டோட அட்டாச் ஆகிருக்கும் போது. ஓகேங்களா, ஸோ தட் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்ட், அந்த இடத்துல கார்பன் இட் இஸ் பி ஆக்ட் அஸ் +4, இந்த இடத்துல கார்பன் இட் இஸ் ஆக்ட் அஸ் -4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, ரைட். Silicon and germanium, okay, it is that stable +4 oxidation state. +4 oxidation state la stable ah irukum. Lead, tin and lead tin liyo namakku enna irukum appadina, it is existing of that +2 oxidation state as the more stable oxidation state. Up and down the group +2 oxidation state stability will be higher and then that of your +4 oxidation state அப்படினு கொடுக்கிறோம். Okay, fine. Next one பாருங்க, oxides, reaction with oxygen. Reaction with oxygen, it form the two oxide. One, it is the group, it is called as a monoxide. Other one, it is group, it is called as a dioxide. Monoxide, okay, it reaction with the limited supply of oxygen. Limited supply of oxygen, it produce that monoxide. Excess of oxygen, it produce the dioxide. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இதோட ஆக்சைடோட நேச்சர். மோனாக்சைடு எக்ஸிஸ்டிங் இருக்கு அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு. பட் கார்பன் மோனாக்சைடு எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இட் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் த ஃபார்ம் ஆஃப் நியூட்ரலாக தான் எக்ஸிஸ்டாக இருக்கும். சிலிகான் மோனாக்சைடு இருக்கா, it is only existing in the higher temperature because it is weakly acidic. Higher temperature la mattum da existing agum, normal temperature la existing agad. Germanium, it is the acetic oxide. Tin oxide and lead oxide, tin monoxide and lead monoxide, it is act as a amphoteric oxide. Carbon dioxide and silicon dioxide, it is a weak acidic. Okay, tin and lead நல்லா புரிஞ்சுக்கோ. யூஸ்வலாக ஜெர்மானியம் அண்ட் லெட் எழுதிடுவாங்க, ஜெர்மானியம் அண்ட் சிலிக்கான் ஆம்ஃபோட்டரிக் ஆக்சைடு எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஸ்டூடெண்ட் மிஸ்டேக்கும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மெட்டலாய்டு இருக்கிறனால ஆம்ஃபோட்டரிக்னு எழுதி வச்சுருவாங்க. நோ, இட் இஸ் அ டின் ஆக்சைடு அண்ட் லெட் ஆக்சைடு ஆஸ் ஆக்ட் as a amphoteric oxide. See, tin dioxide and lead dioxide, it is act as a amphoteric oxide. Use underline, நார்மலா படிக்கும் போது இதை யூஸ் பண்ண மாட்டேன், சரியா? ஸோ யூஸ்வலி என்ன பண்ணிடுவாங்க நம்ம பசங்க, சிலிகான் ஆக்சைடு அண்ட் ஜெர்மானியம் ஆக்சைடு it is act as a amphoteric அப்படின்னு எழுதுவாங்க. that is not be the amphoteric, okay, it is that weakly acidic oxides, right? Next one பாருங்க, reactivity towards water ஓட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so in the group elements 14 group elements
இப்போ tin react with water to make up இங்க tannic oxide, dioxide, okay, and liberation of hydrogen gas. Okay, அதே மாதிரி lead react பண்ணும். Well, lead not affected, sorry, lead is not affected, act ஆகாது எப்போ வாட்டரோட. ஓகே, எதனால அப்படின்னா it is forming the oxide film layer. அது சர்ஃபேஸ்ல ஒரு ஆக்சைடு ஃபிலிம் லேயரை கிரியேட் பண்றதுனால lead வாட்டரோட ரியாக்ட் ஆகாது. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட், ரியாக்ஷன் வித் ஹாலோஜன்ஸ். ஹாலஜன்ஸோட ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணியிருக்கோன்னா லிமிட்டெட் சப்ளை ஆஃப் ஹாலஜன்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன்னா டு மேக்கப் இங்கே டை ஹாலைட்ஸ். ஓகேவா, இதே எக்ஸஸ் ஆஃப் ஹாலைட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா டு மேக்கப் இங்கே டெட்ரா ஹாலைட். அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஹாலைட்ஸ் இருக்கு. ஒன் இட் இஸ் அட் மோனோ ஹாலைட், அதர் ஒன் இட் இஸ் அட் டெட்ரா ஹாலைட்ஸ். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, anomalous behavior. So different nature. Okay, so என்னெல்லாம் different nature இருக்கு in நம்மளோட கார்பன். It is completely different in nature in the upcoming elements. அதாவது கார்பனை சிலிகான், ஜெர்மானியம், டின், லெட்டை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. என்னென்ன நேச்சர்லலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா that's we called as an anomalous behavior of in carbon. Okay, இதில் பாருங்க, it is absence of d orbital. d orbital இருக்காது. ஓகேவா, மற்ற எல்லாத்துக்கும் டி ஆர்பிட்டல் இருக்கும். சைஸ் ரொம்ப ஸ்மால் சைஸ், ஹையர் அயனைசேஷன் என்தால்பி. ஓகே, ஸோ தட் இட் இஸ் ஹையர் சைஸ், ஸ்மால் சைஸ், ஹையர் அயனைசேஷன் என்தால்பி, ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகேங்களா, இட் இஸ் presence of 2 electron in the penultimate cell. உள்ள இருக்கிற செல்ல எவ்வளோ மட்டும்தான் இருக்கும், 2 electrons மட்டும்தான் presence இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் இட் இஸ் an anomalous behavior of your carbon family. ஓகே, ரைட். Next one பாருங்க, the number of ions from the following that are expected to behave as a oxidizing agent அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா, ரைட். இப்போ tan is 4 plus, tannic 2 plus, lead 2 plus, and thallium lead 4 plus, thallium plus. ஓகே, ஸோ இதில் எனக்கு ஓகே தெரிஞ்சிருச்சு. இதில் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட கார்பன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் போரான் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் உள்ள என்ட்ரா இருக்குது. கார்பன், சிலிகான், ஜெர்மானியம், டின்னு, லெட். ஓகேவா, ரைட். இதோட ஸ்டெபிலிட்டி, மோர் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரிஞ்சாதான் நம்மளால இதில் ப்ரொசீடே பண்ண முடியும். ஓகேவா, இதில் பாருங்க +4 அண்ட் -4 இருக்கும், இங்கே +4 இருக்கும், அண்ட் ஜெர்மானியம் ஆல்சோ +4. டென்னும் நமக்கு என்னது +4ல மோர் ஸ்டேபிள், கொஞ்சம் லைட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா +2 எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனால் ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகிற அளவுக்கு ஸ்ட்ராங்கானா இல்லை. ஓகேவா, தென் அண்ட் யோர் லெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி எக்ஸிஸ்டிங் ஆஃப் தட் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஸ் த மோர் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். டின்னு +2 எக்ஸிஸ்ட் ஆகும், ஆனால் +2 அண்ட் +4 கம்பேர் பண்ணும்போது +4 இஸ் மோர் ஸ்டேபிள். என்ன எடுத்துக்கோ, +4 டின்னில் +4 இஸ் மோர் ஸ்டேபிள், அதனால இங்கே கொடுத்துருக்கேன். +4 ஸ்டேபிள், ஆனால் மோர் ஸ்டேபிள் அப்படின்னா +4. ஓகேவா, ரைட். அடுத்த எலிமெண்ட் தாலியம் இருக்கு, போரான் ஃபேமிலி எலிமெண்ட். போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். ஓகேவா, ரைட். இந்த இடத்துல this is and all it is +3. ஓகேவா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா +1 டியூ டு இன்னார்ட் பேர் எஃபெக்ட். இப்போ ப்ராசஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு எலிமெண்ட்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஒரு எலிமெண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ரோல் பண்ணியிருக்கு அப்படின்னா இட் இஸ் தட் பி ஆக்ட் அஸ் இட் வில் அண்டர்கோ ரிடக்ஷன். ரிடக்ஷன் அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ரிடக்ஷன் இன் த சென்ஸ் நம்ம என்ன எடுத்துருக்கிறோம், கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ரிடக்ஷன் அப்படின்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிறது. ஓகே, எனக்கு இந்த கேஸ் இதில் பாருங்க, tin 4+. நார்மலாக நம்ம பசங்க என்ன பண்ணிடுவாங்க, tin 4+ இட் இஸ் எலக்ட்ரானை கெயின் பண்ணி tin 2+ஆக மாறும்னு சொல்லியிருப்பாங்க. 4+ அண்ட் 2+ஐ கம்பேர் பண்ணும்போது உங்களோட tin 4+ மோர் ஸ்டேபிள் ரிஜிஸ்டர் இன் யோர் மைண்ட். ஓகே, ஸோ அதில் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அப்போ இதை எனக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை ஆட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கு கிடையாது. ஸோ 2+ நாட் பாசிபிள் அட் ஆல். இதில் 2+. thallium 3+.
3 place, its gain of electron 2 electron gain பண்ணிக்கிட்டு it converted into thallium plus. ஏன்னா thallium plus எனக்கு more stable, it ready to gain the electron, it will undergo reduction, so it be act as a oxidizing agent. அப்ப thallium can it is undergo oxidizing agent. அடுத்து lead 4 place, lead எங்க இருக்கு, இங்க இருக்கு, lead 4 place. Okay, lead 4 place, it is gaining of 2 electron, it's converted into lead 2 place. என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு, lead 2 place கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்ப நமக்கு இந்த இடத்துல this is also will, அப்ப it is gain of electron, it will undergo reduction, it be act as a oxidizing agent. oxidizing agent. இதுக்கு மேல எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு அது பாசிபிள் இல்லை. ஓகேவா, அப்போ 2 elements is to undergo act as a oxidizing agent. நம்ம ஸ்டூடெண்ட் டின்னையும் சேர்த்து சொல்லிடுவாங்க, என்சிஆர்டி லைன்ல தெளிவாக சொல்லியிருப்பாங்க, டின் 4 plus அண்ட் டின் 2 plus கம்பேர் பண்ணும்போது டின் 4 plus has more stable அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதனால அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ 2 element. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட், given below are two statement. Statement 1, electronegativity of group 14 elements from silicon to lead gradually decreases. From silicon to lead gradually decreases அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது, electronegativity of group 14 elements silicon to lead. எனக்கு சிலிக்கான் டு லெட் கிராஜுவலாக டிக்ரீஸ்லாம் ஆகாது, அந்த ஸ்டேட்மெண்ட்டு ராங்கு. நம்ம இதுலேயே கொடுத்துருப்போம், வேல்யூஸே கொடுத்துருப்போம், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் ஆன எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸுமே கொடுத்துருப்பேன். அடுத்து குரூப் 14 எலிமெண்ட்ஸ் நான் மெட்டாலிக், மெட்டாலிக் ஆஸ் வெல் அஸ் மெட்டலாய்டு. யா, எக்ஸ் carbon it is non-metal, and your silicon and germanium is a metalloid, lead and tin and lead it is the metal. மூணு காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட், 1 it is wrong. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 is false, 2 is correct. ஓகேங்களா, ஆப்ஷன் டி இஸ் a correct answer. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். Consider the oxides of the group 14 elements அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆம்ஃபோடெரிக் ஆக்சைடு நான் சொன்னேன்ல கிளாஸ் இருக்கும்போது, இன்னும் மோஸ்ட்லி நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, இது ரெண்டுத்தையும் போட்டு ஆம்ஃபோடெரிக் ஆக்சைடு சொல்லுவாங்க. அது இல்லை, ஜெர்மானியம் சிலிக்கான் ஆக்சைடு வீக்லி அசிட்டிக் ஆக்சைடு, ஆம்ஃபோடெரிக் இல்லை. என்ன ரெண்டு ஆக்சைடு, சிலிக்கான் அதாவது டின் ஆக்சைடு டை ஆக்சைடு, லெட் டை ஆக்சைடு ஆம்ஃபோடெரிக் ஆக்சைடு, அதே மாதிரி மோனாக்சைடு ஆம்ஃபோடெரிக் ஆக்சைடு இருக்கா பாரு. டின் அண்ட் லெட் இருக்கா, யா, tin and lead, tin oxide and lead oxide, 2025 paper question, right? Tin oxide and lead oxide, amphoteric oxide, right? Enga irukku option, yeah, option D is the correct answer. Next question. Next, in correct order of the bond enthalpy kilojoule per mole, bond enthalpy. So bond enthalpy order எடுத்துருக்கோம் அப்படின்னா கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின் சைஸ் இன்க்ரீஸ் ஆக பாருங்க. கார்பன் சைஸ் ஸ்மாலர், தென் சிலிக்கான் கொஞ்சம் பெருசு, ஜெர்மானியம் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸு, கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின்னு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ், தென் லெட் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ், இல்லையா? அப்போ சைஸ் இன்க்ரீஸ் ஆக யுவர் பாண்ட் லென்த் கெட் இன்க்ரீசஸ், bond length get increases. அப்ப bond length increase ஆச்சுன்னா bond enthalpy decreases. ஓகேவா, bond enthalpy decreases. அப்படின்னா this order exactly matched. Option A, right? Next one. Right. It is because of inability of NS2 electrons of the valence shell to participate in bonding. எதில் participate பண்ண, inability of NS2 electron. ஓகேங்களா, SN2 plus is oxidizing itself, it is undergo reduction, gain of electron. நான் சொன்னேன் ஸ்டானிக் 2 plus, ஓகேவா, என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா oxidizing agent. அப்போ itself it is undergo reduction, it will undergo reduction அப்படின்னா it is gain of electron, it is converted into SN4 plus. Okay,
while lead 4+ is reducing. lead 4+ எப்படி reduce ஆகும்? oxidation ஆகுமா? lead 4+ தான் stable, அது reduction ஆகாது. reducing அப்படின்னா itself it is undergo oxidation. இந்த statement okay, Sn2+ is oxidizing அப்படிங்கிற statement okay, இந்த statement okay, ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஓகே, இது மேட்ச் ஆகுது. பட் lead 4+ is reducingனா ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன்ல லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இருக்கிறதே 4 எலக்ட்ரான் தான். இதுக்கு மேலே எங்கே ஆக்சிடேஷன் ஆக சான்சஸ் இருக்கும்? பாசிபிள் இல்லை. 10 and lead both are oxidizing and reducing. oxidizing and reducing ரெண்டுமே both ஆக்சிடைஸும் ஆகும், ரெடியூஸ் ஆகும் இல்லை. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக ஆக்சிடைஸ் ரிடக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிள் இல்லை. ஓகேவா? ரிடக்ஷன் ஆகுது அப்படின்னா இட் இஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். lead 2+ தான் மோர் ஸ்டேபிள். எலக்ட்ரானை கெயின் பண்ணி lead 4+ ஆலாம் மாறாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இட் இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து tin 4+ இஸ் ரெடியூசிங்னா ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் பண்ணுற அளவுக்கு எலக்ட்ரான் இருக்கா? இல்லை. இருக்கிறதே 4 எலக்ட்ரான், 4 லாஸ் பண்ணிடுச்சு. அப்போ ஆக்சிடேஷன் பண்ணுற அளவுக்கு எலக்ட்ரான் இல்லை. ஆக்சிடேஷன் பண்ணாதான் இட் பி ஆக்ட் as a reducing agent. அப்போ அந்த இடத்துல அதுவும் மிஸ்டேக். அடுத்து tin 2+ is as a reducing. okay, tin 2+ it is reducing அப்படின்னா itself it is undergo oxidation. இது tin 4+ சாரி, இது 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சுன்னா டின்னா கன்வெர்ட் ஆயிருக்கும். ஓகே, tin 2+ is reducing. tin 2+ reducing அப்படின்னா it is undergo oxidation with the loss of 2 electron. ஓகேவா? அப்போ it will undergo oxidation, so it be act as a reducing agent. ஓகே, இது மேட்ச் ஆகுது. இருந்தாலும் ஏதோ மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். lead 4+ is oxidizing. lead 4+ unstable actually. 2+ தான் ஸ்டேபிள் இல்லையா? நான் சொன்னேன் டின்னில் 4+ தான் ஸ்டேபிள் அப்படின்னு சொன்னேன், லெட்டில் 2+ தான் ஸ்டேபிள் அப்படின்னு சொன்னேன். அப்போ லெட்டில் ஆக்சிடைசிங்னா itself it is undergo reductionனா gain of electron. itself it is undergo reduction, gain of electron, it's be converted into lead 2+. அப்போ இதுவும் எனக்கு ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, இதுவும் எனக்கு ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. அப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான், திஸ் ரியாக்ஷன் இட் இஸ் கால்ட் as reduction, this reaction it is called as reduction, so it be act as a oxidizing agent. Accordingly option D is a correct answer. Right? Next, which of the following is electron deficient molecule? electron deficient, okayங்களா? Nb2H6, okayங்களா? electron deficient molecule. okay, diborane, electron deficient. okay, next, yeah, we comes to the conclusion, summary of the chapter. ஸோ இதில் பாருங்க அப்படின்னா இந்த சில இம்பார்ட்டண்ட்டான ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு கொடுத்துருக்கேன். இந்த பாயிண்ட்டை ஹைலைட்டட் நோட் புக்கில் நோட் பண்ணி வைங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரைட்? ஸோ இதில் பாருங்க எட்டாமிக் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா போரான், கேலியம், அலுமினியம், இண்டியம், தாலியம். நம்ம ஏன் கேலியம் சொல்லியிருக்கோம்? பிகாஸ் டியூ டு த poor shielding. இங்க இடத்துல என்ன சொல்லியிருப்போம்? it is presence of that poor shielding effect of d orbital. எடுத்துருப்போமா? so due to poor shielding, ஓகேங்களா, poor screening என்ன presence இருக்கு? because due to presence of 3d10 4s2 4p1 எடுத்துப்போம். ஸோ அதனால நமக்கு ஆர்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. அயனைசேஷன் என்தால்பியில் இன்னொன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் f ஆர்பிட்டல் ஆஸ் வெல் as d ஆர்பிட்டல் தாலியமில். ஓகே, அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா N4f14 and 5d10 அது presence ஆயிருக்கும். அதனால that will be it is very எவ்வளோ ஹையர் அயனைசேஷன் என்தால்பி. அதுக்கப்புறம் கேலியம், தென் அலுமினியம், இண்டியம் அப்படின்னு பார்த்தோம். which is the highest அப்படின்னு கேட்டால் போரான், which is the lowest அப்படின்னு கேட்டால் இண்டியம் தான் எழுதணும். that's very important. electronegative order அதே போல் போரான், தாலியம், இண்டியம், கேலியம்,
அலுமினியம் electronegative order. Next one பாருங்களேன், melting point order. நம்ம சொல்லியிருப்போம் in boron it is the highest melting point, gallium it is the lowest melting point. என்னது 303 உலக்கையில் எடுத்து வச்சாவே மெல்ட் ஆகும் அப்படின்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ தட் அப்போ போரான், அலுமினியம், தாலியம், இண்டியம், கேலியம் இந்த ஆர்டர். ரைட். நெக்ஸ்ட் பாய்லிங் பாயிண்ட். ஸோ பாய்லிங் பாயிண்ட்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஈவன் கேலியம்ல பார்த்தீங்க அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட்டுமே ஹையராக இருக்கும். எதை கம்பேர் பண்ண இண்டியம் தாலியமை விட கேலியம்ல பாய்லிங் பாயிண்ட் ஹையராக இருக்கும். நம்ம தான் சொன்னோமே ரெண்டு மெல்டிங் பாயிண்ட்டுக்கும் பாய்லிங் பாயிண்ட்டுக்கும் ஹை டிஃப்ரென்ஸ் இருக்குது கேலியமில். அதனால லிக்விட் தெர்மோமீட்டரில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ அந்த ஆர்டர். ரைட். நெக்ஸ்ட் மெட்டாலிக் நேச்சர். மெட்டாலிக் நேச்சர் டவுன் த குரூப் கேட் இன்க்ரீசஸ். அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அண்ட் 14th குரூப் எலிமெண்ட்ஸ் கார்பன் ஃபேமிலி எலிமெண்ட் அட்டாமிக் ரேடியஸ். ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆர்டர். கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின், லெட் கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆன ஒரு ஆர்டர் தான் கொடுத்துருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ அயனைசேஷன் எனர்ஜியில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. சே தட் இந்த இடத்துல செக் பண்ணுங்க. ஓகேங்களா. பிகாஸ் டியூ டு த புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால் ரெண்டுமே இன்வால்வ் ஆயிருக்கு லெட்டில். அதனால நமக்கு லெட் இஸ் ஹையர் அயனைசேஷன் என்தால்பி தென் டின். ஓகேவா. ஸோ அந்த ஆர்டர் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆர்டர். கார்பன்ல இருந்து சிலிக்கான் வரைக்கும் டிக்ரீஸ் இருக்கும். சிலிக்கான் டு டின் வரைக்கும் இட் மெயின்டைன் த கான்ஸ்டன்ட். தென் லெட் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி இன்க்ரீசஸ். லெட் என்ன இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரைட். நெக்ஸ்ட் ஒன் மெல்டிங் பாயிண்ட். ஸோ மெல்டிங் பாயிண்ட் யூஷுவல் கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம். ஸோ இந்த இடத்துல யோர் லெட் ஹாவ் த ஹையர் மெல்டிங் பாயிண்ட் பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்டிங். கார்பன் அதே மாதிரி ஹையர் மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறதுக்கு ரீசன், எல்லாத்தையும் விட கார்பன் ஹையர் மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா பிகாஸ் அது ஒரு கெயின்டு மாலிகுல், ஒரு கம்பைன்டு ஸ்ட்ரக்சர்டு மாலிகுல். ஸோ அதை மெல்ட் பண்ணுறது இட் இஸ் வெரி டஃப். மோர் டெம்பரேச்சர் ரெக்வயர்ட் டு பிரேக் த மாலிகுல். அடுத்தது நெக்ஸ்ட் சிலிக்கான், ஜெர்மானியம், லெட். டின்னையும் லெட்டையும் கம்பேர் பண்ணும்போது உங்களோட லெட் இட் இஸ் அ மோர் மெட்டாலிக் நேச்சர், மோர் கிறிஸ்டலின் நேச்சர், டைட் பேக்டு அரேஞ்ச்மெண்ட். தட்ஸ் வில் பி ஹையர் மெல்டிங் பாயிண்ட் தென் தட் ஆஃப் யோர் டின். ஓகேவா. தென் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அண்ட் ஸோ கார்பன் நம்மளது நிறைய ஃபார்ம் இருக்குது. ஸோ லென்த் ஆஃப் த கார்பனை பொறுத்து இருக்கும். அதனால நான் இது மெயின் பண்ணல. சிலிக்கான், ஜெர்மானியம், டின், லெட் அப்படியே கிராஜுவல் டிக்ரீசஸ். ரைட். டென்சிட்டி. ஓகே. higher density. ஓகேவா. in case of your lead. okay. lower density in case of your silicon. okay. carbon gained molecular இருக்கிறதுனால it is will be longer, larger in the mass. ஓகே. ஏன் மாஸ் நம்பர், எட்டாமிக் மாஸ் நம்பர் சொல்லலை நான். இந்த இடத்துல கெயின்டு மாலிகுல், பிக் ஸ்ட்ரக்சர்டு மாலிகுல், அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதனால இந்த இடத்துல கார்பன், சிலிக்கானையும் கார்பனையும் கம்பேர் பண்ணும்போது சிலிக்கான் ஹேஸ் த லோவர் டென்சிட்டி தென் தட் ஆஃப் கார்பன். ஓகே. லெட் இட் இஸ் தட். அதுக்கப்புறம் கிராஜுவல் மாஸ் இன்க்ரீஸ் ஆக யுவர் டென்சிட்டி ஆல்சோ கெட் இன்க்ரீசஸ். ஓகே. ரைட். In the 13th group element and 14th group element, it is very important. okay. So அதில் பார்த்தீங்கன்னா இந்த order it is highly important. இதுலேருந்து நமக்கு ஒரு கொஷின்ஸ் தான் இருக்குது. லாஸ்ட் 2 years கொஷின்ஸ் நம்ம இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நம்ம கொஷின்ஸ் இல்லை. ஸோ தட் இந்த வருஷம் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் கொஷின் கேட்கறதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. சில்ட்ரன் யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கோங்க ப்ராப்பராக கோத்ரூ பண்ணுங்கள். காம்பவுண்டு சப்போஸ் இஃப் இட் இஸ் யூஸிங் ஓல்டு என்சிஆர்டி யூஸ் பண்ணியிருக்கேன்னா காம்பவுண்ட் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம். காம்பவுண்ட் அப்படியே ஹோல்டில் வைங்க. அதெல்லாம் எதுவும் ரீட் பண்ண வேண்டாம். நமக்கு ஆஸ் பர் சிலபஸ் ஓகே அதுபடி தான் எடுத்திருக்கோம். ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ அதுதான் எடுத்திருக்கோம். ஸோ இதை கோத்ரூ பண்ணுங்க, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க. ப்ராப்பராக ஆர்டர் எல்லாமே நமக்கு ஹைலைட்டட் நோட் புக்கில் எழுதி வைங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா. ரைட். ஸோ தட் அப்கமிங் எக்ஸாம்ஸ், ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு கண்டினியூவாக நாங்கள் எக்ஸாம் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ தட் உங்களோட அப்கமிங் எக்ஸாமுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். ப்ரிப்பேர் வெல் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஓகே. தேங்க்யூ.